இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 31 முதல் 34 முடிய. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இயேசுவின் போதனை, உபதேசம் மனித வாழ்வுக்கு இவ்வளவு நெருக்கமானதாக, யதார்த்தமானதாக, போதுமானதாக இருக்கும்போது ஏன் இந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இவ்வளவு அலட்சியமாக, இரண்டாந்தரமாக இயேசுவின் போதனைகளை தங்களுடைய சபைகளில் இருந்து புறக்கணித்து விட்டார்கள்? கண்டும் காணாதது போல் ஏன் இருக்கிறார்கள்? எல்லா கிறிஸ்தவ சபைகளும் பழைய ஏற்பாடு எனும் யூத வேதத்தை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறது. இன்னும் அவர்கள் ஆபிரகாம் கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஈசாக்கு கதைகளை பேசுகிறார்கள், யாக்கோபு கதையை பேசுகிறார்கள், யோசேப்பு கதையை பேசுகிறார்கள், மோசேயின் கதைகளை பேசுகிறார்கள், இஸ்ரேலின் ராஜாக்களுடைய கதைகளை, அவருடைய வம்ச வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இயேசுவின் போதனைகள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தவ சபைகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கனவே அவர்கள் இயேசுவை நிராகரித்து விட்டார்கள். இயேசுவை குருவாக, ஞானம் அடைந்தவராக, இறை உணர்ந்தவராக, அவரை ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக, அவரை அவருடைய உண்மைத்தன்மையில் புரிந்து கொள்ளாமல், அவரை தெய்வமாக, இரட்சகராக, கடவுளுக்கும் தங்களுக்கும் இணைப்பு பாலமாக, நடுவராக, அவர் தன்னை அறிவித்துக் கொள்ளாத ஒரு தன்மையில் அவரை இவர்கள் தங்கள் விருப்பம் போல ஏற்படுத்தி கொண்டபடியினாலே அவருடைய போதனைகள், அவர் உரைத்த உண்மைகள், எளிய உபதேசங்கள் இன்றைக்கு அவர்களுக்குள் இடம் பெறவில்லை. அது புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் மனித வாழ்வின் மீதான அக்கறை ஆச்சரியப்படும் விதத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு எளிமையாக, நெருக்கமாக இந்த உண்மைகளை மனித உள்ளங்களுக்குள் அவர் எடுத்துச் சென்றிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பாருங்க, இங்க மனிதர்கள் பல்வேறு விதங்களில் வேறு பிரித்து பார்க்கப்படுகிறார்கள். பொருளியல் கருத்துக்களை பேசுகிறவர்கள் அல்லது பொது உடைமையை பேசுகிறவர்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். சிலர் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் குறிப்பாக பாவிகள், பரிசுத்தவான்கள்,
விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்கிற விதத்தில் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கின்றது. பள்ளிக்கூடத்துல போனா ஆசிரியர்கள் நன்றாக படிக்கிறவர்கள், மக்கு பிள்ளைகள் என்று பிரித்து பார்ப்பது உண்டு. ஆனால் ஒரு உண்மை உணர்ந்த ஒரு குரு இந்த உலக மக்களை எவ்வாறு காண்கிறார் என்றால், ஞானம் உள்ளவர்கள், அஞ்ஞானம் உள்ளவர்கள். ஞானமாக வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், அஞ்ஞானத்தில் வாழ்க்கையை வாழ முடியாது தவிக்கின்றவர்கள். ஏனென்றால் இந்த மனித பிறவியே ஞானத்திற்கான ஒரு பிறவி. ஞானம் அடைவதற்கான ஒரு பிறவி என்று சொல்வது உண்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த மனித பிறவி ஞானம் அடைவதற்கான பிறவி அல்ல. இந்த பிறவியே ஞான பிறவிதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று ஔவையார் பாடியது போல, சீராக ஒரு மனிதன் பிறந்து விட்டாலே, ஊனமற்று ஒரு மனிதன் பிறந்து விட்டாலே அவன் ஞானத்திற்கான பிறவியைத்தான் அடைந்திருக்கின்றான். சிந்திக்க முடிகிறது என்றாலே அவன் ஞானத்திற்கான பிறவியைத்தான் அடைந்திருக்கின்றான். உயிர்களுக்கு வாழும் உரிமை எவ்வளவு உரித்தானதோ அதுபோல மனிதருக்கு ஞானம் அடைதல் என்பது அவ்வளவு உரிமையானது, அவ்வளவு உரித்தானது. ஞானத்தோடே வாழ வேண்டும், ஞானிகளாக வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்கள் இந்த பூமியில் தோன்றியது முதல் இன்று வரையிலும் விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சிலரை தான் ஞானிகள் என்று இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புத்தர் ஞானி என்கிறோம், மகாவீரர் ஞானி என்கிறோம், குருநானக் ஞானி என்கிறோம், நபியை ஞானி என்கிறோம், இயேசுவை நாம் ஞானி என்கிறோம். ஆனால் அந்த மதம் அவரை ஞானியாக ஒத்துக்கொள்ளவில்லை, ஞானம் அடைந்தவராக ஒத்துக்கொள்ளவில்லை. அவரை அது வேறு மாதிரி மாற்றி வைத்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ஞானி என்கிறோம். இப்படி ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணத்தக்க வகையில் ஒரு சிலரை மட்டுமே இந்த உலகம் ஞானம் அடைந்தவர்களாக, ஞானியராக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இங்கே தமிழ் மொழியிலே 18 சித்தர்கள், திருமூலர் முதல் 18 சித்தர்களை ஞானிகள் என்று அழைப்பது உண்டு. ஏன் இந்த உலகத்தில் இத்தனை கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள், இத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இத்தனை கோடி மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள், இப்பொழுது 800க்கும் அதிகமான கோடி மனிதர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை கோடிகளில் இத்தனை பேர் மட்டும்தான் ஞானம் அடைந்தனரா? இத்தனை பேருக்கு மட்டும்தான் ஞானம் கிட்டியதா? இவர்கள் மட்டும்தான் ஞானிகளாக வாழக்கூடிய, ஞானத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை அடைந்தார்களா? இது ஏன் எல்லோருக்கும் சாத்தியமாக இல்லை என்றால், இங்கு ஞான வாசல் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது ஞான மார்க்கத்தில் இருந்து மனிதர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சதிகளால் திசை திருப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே முதன்மையான முன்னோடியாக செயல்பட்டு வருவது மதங்கள். மதங்கள் மனிதர்களை சிந்திக்க விடாதபடி தடுத்து அவர்களை அவர்களுடைய ஞானத்திலிருந்து வழிமாற செய்து எப்பொழுதும் அவர்களை அஞ்ஞானிகளாகவே வைத்திருக்கும்படியான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. அதற்கான நிறுவனங்களை அது உருவாக்கி இருக்கிறது, அதற்கான முகவர்களை அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அவர்களை வைத்து அந்த மந்தைகளாகவே காலந்தோறும் வைத்திருக்கும்படி, காக்கப்படும்படியான செயல்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான பாடத்திட்டங்கள் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் எப்பொழுதுமே மந்தையாக, அவர்கள் அந்த மதத்தினுடைய தலைவர்களாலே, அந்த முகவர்களாலே அவர்கள் மேய்க்கப்படுகிறார்கள்.
ஆனால் மனித பிறவி மிகவும் அரிதானது, மனித பிறவி மிகவும் அற்புதமானது. மனித பிறவி ஞானத்தோடு வாழ்வதற்காகவே கிடைத்திருக்கிற ஒரு அரிதான பிறவி. மனிதன் என்றாலே அவன் ஒரு ஞானி. மனிதன் என்றாலே அவன் ஒரு ஞானத்திற்கான உயிரினம். எல்லா விலங்குகளும் பறவைகளும் குறுக்கு நெடுக்காக வளரும்போது மனித உயிரினம் மேல் நோக்கி வளருகின்றது. இந்த மேல் நோக்கி வளரும் இந்த உயிரினம் அறிவுக்கு அடையாளமானது. அறிவுக்கு மாத்திரமல்ல, அந்த அறிவினுடைய முதிர்ச்சியாக அவன் ஞானமடைதல் என்பதை தனக்கு உரிமையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றான். பொதுவாக ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது எங்கேயோ இருக்கின்ற ஏதோ ஒன்றை தேடி அடைவதா, அல்லது கடினப்பட்டு முயற்சித்து பெறுவதா? உண்மையிலேயே ஞானம் என்பது என்ன? அறிவு என்பது பலவற்றை பற்றிய தகவல்களை நாம் அறிவது. புரிதல் என்பது நாம் அறிந்து கொண்ட தகவல்களை, அறிவை அடுத்தவருக்கு எடுத்து விளக்கக்கூடிய அளவில் நாம் புத்தி பெற்றிருப்பது. அறிந்து கொள்வதை அறிவு என்கிறோம், புரிந்து கொண்டதை புத்தி என்கிறோம். ஆனால் ஞானம் என்பது அறிந்து கொள்வதும் அல்ல, புரிந்து கொள்வதும் அல்ல. அது உணர்ந்து கொள்வது. உணர்தலே ஞானம். இந்த உணர்தலை நாம் இந்த உலகத்திலிருந்து பெற முடியாது. இந்த உணர்தலை ஒருவர் இன்னொருவருக்கு தானமாக வழங்க முடியாது. இந்த உணர்தலை ஒருவர் இன்னொருக்கு விற்பனை செய்யவும் முடியாது. இந்த உணர்தல் அவரவருக்குள்ளாக நடைபெறுகின்ற ஒரு இயற்கை செயல், ஒரு இயல்பான செயல். எப்படி? உங்களுடைய பசி உங்களுடைய உடலால் இயல்பாகவே உணரப்படுகிறது. அந்த பசியை உணர்வதற்கு நீங்கள் எதையும் செய்யவில்லை, முயற்சிக்கவில்லை. நீங்கள் மனிதராக பிறந்திருக்கிறீர்கள், உயிரினமாக வெளிப்பட்டிருக்கிறீர்கள். எந்த நாளில் நீங்கள் இந்த பூமியில் உங்கள் தாயின் கருவிலிருந்து ஒரு தனித்த உயிரினமாக வெளிப்பட்டீர்களோ, அந்த முதல் நொடியிலிருந்தே உங்கள் உடலில் அந்த பசி உணர்வு இயல்பாக, இயற்கையாக இருந்து கொண்டே இருக்கின்றது இன்று வரைக்கும். இப்போது உங்களுக்கு எத்தனை வயதோ, எத்தனை ஆண்டு காலம் இந்த உடலில் நீங்கள் இருக்கின்றீர்களோ, அத்தனை ஆண்டு காலமும் மாறாத ஒன்றாக. எப்போதாகிலும் சில நேரம் நோய்வாய்ப்பட்டால், உடலை பிரச்சனைக்கு உட்படுத்தினால் பசியை இல்லாமல் போவதுண்டு. ஆனால் பசி என்பது உங்களால் இயல்பாக, இயற்கையாக ஒவ்வொரு தனி மனிதராலும் தனக்குள்ளாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு இறையின் அருள். அந்த உணர்வு இறையின் இயக்கம். அந்த உணர்வு உங்கள் உடலினுடைய உரிமை. அவ்வாறே தாகம், அவ்வாறே காமம், அவ்வாறே தூக்கம், அவ்வாறே உடலின் இயக்கம், உழைப்பு அல்லது வினைப்பாடுகள். இதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இதை யாரும் தூண்டி வரவழைக்க முடியாது. இதை யாரும் தன்னுடையதை இன்னொருவருக்கு தானமாக வழங்க முடியாது. இதை யாரும் ஒருவர் இன்னொருவருக்கு தன்னுடையதை விற்று வியாபாரம் செய்ய முடியாது. அவரவருடையது. அது போன்றதுதான் ஞானம். ஞானம் ஒரு உணர்தல். அந்த உணர்தல் உங்கள் பசியை போன்று இயல்பாக, இயற்கையாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இந்த உலகத்தை பற்றிய, வாழ்க்கையை பற்றிய, உங்களை பற்றிய, உங்களை படைத்ததை பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்ளும் அந்த உணர்தலே ஞானம். இது வெளியிலிருந்து பெறுவது அல்ல. வேறு யாரும் நமக்கு விற்பனை செய்வது அல்ல. கடன் கொடுப்பது அல்ல. தானம் அளிப்பது அல்ல. கைமாற்றி கொடுப்பது அல்ல. அவர் அவருடைய உள்ளத்தில் அவரவர் தன்னையும், தன்னை படைத்ததையும், தனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தையும் உணர்ந்து கொள்ளும் அந்த உணர்தல் தான் ஞானம். ஆகவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். உடலுக்கு உணவு வேறொரு பிறிதொரு உடல். ஆனால் உள்ளத்திற்கான உணவு உணர்தல் தான் உள்ளத்திற்கான உணவு. உணர்தலால் தான் உள்ளம் வாழ்கிறது, தழைக்கிறது, செழிக்கிறது. இங்கு புத்தரோ, இயேசுவோ, மகாவீரரோ,
வேறு எவரோ யாரையெல்லாம் இங்கு ஞானமடைந்தவர்கள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, வணக்கத்துக்குரியவர்களாக நாம் போற்றி கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் எவரும் ஞானத்தை அடுத்தவரிடத்தில் கடன் வாங்கியவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுள் தானே அந்த உணர்தலின் ஞானத்தை, அந்த உணர்தலை அடைந்தவர்கள். அதைத்தான் ஞானமடைந்தார்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு முன்பாக பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதப்பாரகர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். பல்வேறு மதச்சடங்குகள் செய்யப்பட்டது. ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் உலக புகழ்பெற்ற, அன்றைய காலத்தில் புகழ்பெற்ற ஒரு தேவாலயமாக, இரண்டாவது தேவாலயம், முதல் தேவாலயம் சாலமோன் கட்டியது, அதை பாபிலோனியர்கள் இடித்து அழித்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஏரோது கட்டி கொடுத்த இரண்டாவது ஆலயம் அவர்களுக்கு இருந்தது, எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயத்தில் வழிபாடுகள் நடந்தது, சடங்குகள் நடந்தது, பலிமுறைமைகள் நடந்தது, பூசைகள் நடந்தது, அங்கு விழாக்கள் நடந்தது. வேதப்பாரகர், பரிசேயர், சதுசேயர் அவர்கள் வேத மறைகளை எடுத்து போதனை செய்து கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு. பிரதான ஆசாரியன் பல்வேறு சடங்குகளை செய்து மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி கொண்டிருந்தான். இப்படி அந்த அந்த சமூகமே ஒரு சமய பற்று நிறைந்த ஒரு சமயமாக, சமய சடங்குகளை செய்கிற ஒரு சமூகமாக, எப்பொழுதுமே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை, வேத நூல்களை, மறை நூல்களை அங்கு போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக அங்கு இருந்தது. ஆனால் இவர்களிடத்தில் சென்று இவைகளை கற்று இயேசு ஞானம் அடையவில்லை. அவைகளை தேடி செல்லவில்லை, அவர்களை தேடி செல்லவில்லை. அங்கு சென்று அவைகளிடத்தில் இயேசு ஒருபோதும் ஞானம் பெறவில்லை. இயேசு எங்கிருந்து ஞானம் பெற்றார்? ஞானம் இயல்பானது, ஞானம் இயற்கையானது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தின் பிறவிதான். ஒவ்வொரு மனிதனும் அந்த ஞானத்தை உணர முடியும், அனுபவிக்க முடியும், கொண்டாட முடியும், அந்த ஞானத்தோட வாழ முடியும். என்றால் அந்த ஞானத்தை இவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெற்றதினால் இயேசு ஞானம் அடைந்து விட்டாரா? அப்படித்தானே இன்றைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஏதோ ஒரு இடத்தில், யாரோ ஒரு இடத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரில் மூழ்கி எழுந்தவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்தவர்கள் ஆகிவிட்டார்களா? யாருக்கெல்லாம் ஞான தந்தை, ஞான தாய் கிடைத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டார்களா? இல்லை. இயேசு இந்த பகுதியில கவலைப்படாதிருங்கள் என்கிற ஒரு கருத்தை, ஒரு உண்மையை, ஒரு உணர்த்துதலை, உபதேசத்தை மனிதர்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், அதிலே மறைப்பொருளாக ஓமையாக ஞானம் அடைதல் என்பது எத்தனை எளிதானது, அது எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறார். மனிதன் எப்பொழுது தன்னுடைய பசிக்கு உணவை உண்கிறானோ அப்பொழுது அவன் ஆரோக்கியமாக இருப்பான். மனிதன் எப்பொழுது தன்னுடைய தாகத்துக்கு அருந்துகிறானோ அப்பொழுது அவன் ஆரோக்கியமாக இருப்பான். மனிதன் எப்பொழுது தன்னுடைய காமத்துக்கு வாழ்கிறானோ, உடலுறவு கொள்கிறானோ அப்பொழுது அவன் நிச்சயமாகவே ஆரோக்கியமாக இருப்பான். அதுபோல மனிதன் எப்பொழுது தன்னுடைய ஞானத்தில் வாழ்கிறானோ அப்பொழுது அவன் சிறந்தவனாக, நிறைவானவனாக, திருப்தி அடைகிறவனாக, தன் வாழ்வை தனக்கு சரியாக, முறையாகத்தான் வாழ வேண்டிய முறைப்படித்தான் வாழ்வான். இப்ப வாழ வேண்டிய முறைப்படி வாழ்தல் என்றால் மனிதன் அவனுடைய சுய ஞானத்தில் வாழ்வது. ஞானத்தில் வாழ்கிறவன் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறான் என்று புரிந்து கொள்ளலாம். பொதுவாக நோய் என்பது என்ன? ஆரோக்கியத்தின் குறைபாடு நோய். ஞானம், அஞ்ஞானம் என்பது என்ன? ஞானத்தின் குறைபாடு அஞ்ஞானம். இப்ப ஞானம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அது இயற்கையாக, இயல்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் உடல் பிறவி எடுத்திருக்கின்றது. அந்த உடல் அந்த ஆரோக்கியத்தில் குறைவுபடும் போது அது நோயாக கண்டறியப்படுகிறது, அதற்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லும் போது, எப்பொழுது இவர்கள் அஞ்ஞானிகள் ஆனார்கள்? எங்கே போய் இவர்கள் அஞ்ஞானிகள் ஆனார்கள்? இவர்கள் அஞ்ஞானிகள் ஆனது ஞானத்தில் குறைந்ததினால் இவர்கள் அஞ்ஞானிகள் ஆனார்கள். ஆக மனிதன் இயல்பாக, இயற்கையாக ஞானி. அந்த ஞானத்தில் அவன் வாழ்வதில் குறைவுபடும் போது அவன் அஞ்ஞானி ஆகிறான். அஞ்ஞானத்தை தான்
அவன் அடைய வேண்டும். அஞ்ஞானத்தில் தான் அவன் வீழ வேண்டும். அஞ்ஞானத்திற்கு தான் அவன் எதையாகிலும் செய்ய வேண்டும். ஞானியாக இருப்பதற்கு அவன் எதையும் செய்ய வேண்டியதில்லை. பிறவியே ஞான பிறவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறவியே ஞான பிறவி. மனித பிறவி என்பது பிறவியே ஞான பிறவி. ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும்போது ஒரு பாடல் கூட உண்டுல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு பாடினாங்கல்ல. அதே கொஞ்சம் நாம திருத்தி புரிஞ்சுக்க இப்ப பாடினோம்னா, எந்த குழந்தையும் ஞான குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் அது ஞானியாக வாழ்வதும் அஞ்ஞானியாக போவதும் அந்த குடும்பம் அதன் மீது திணிக்கிற மதத்தின் கருத்தினிலே. எந்த மத கருத்தும் சேரலன்னா, எந்த நம்பிக்கையும் அதன் மேல போர்த்தலன்னா, நீங்க எதுவுமே செய்யலன்னா, அந்த ஒவ்வொரு மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஞானியாகத்தான் வாழும். ஏன்னா, அது பிறவியே ஞான குழந்தை தான். ஆனால் ஞானத்தில் பிறக்கின்ற, ஞானியாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் பிடிச்சு, நாம நம்முடைய மதச் சடங்குகளுக்கு அவைகளை உட்படுத்தி, அதற்கு விருத்த சேதனம் பண்ணி, அதற்கு ஞானஸ்நானம் குடுத்து, அதுக்கு மொட்டை அடிச்சு, அதுக்கு காது குத்தி, அதுக்கு அலகு குத்தி, அதுக்கு மேல காவடிய தூக்கி வச்சு, அதுக்கு பூணூல போட்டு, என்னென்னமோ மத சடங்குகள அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாரி சுன்னத்து பண்ணி, செஞ்சு, அஞ்ஞானத்துக்குள் அதனை கொண்டு சென்று விடுகிறோம். ஏற்கனவே இங்கு அஞ்ஞானத்தில் மூழ்கிவிட்ட மனிதர்கள் பிறக்கிற எந்த குழந்தையும் இயல்பாக இயற்கையாக அதனுடைய அதற்கே உரித்தான ஞானத்தில் வளர்வதற்கு விடுவதில்லை. அதனை அஞ்ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போய் விடுகிறோம். மார்க்கம் என்றாலே மார்க்கம் என்னாலே அவைகள் அத்தனையும் அஞ்ஞானத்திற்கான மார்க்கங்கள் தான். இங்கு இயேசு ஞானம் அடைந்தார். இயேசு ஞானத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்பதனுடைய மறுபக்கம் என்ன? ஞானிகள் இவைகளை நாடி தேடுவதில்லை. இப்ப ஞானிகள் எப்படி வாழ்வார்கள்? ஞானிகள் என்போர் யார்? எதனை உணர்ந்தவர்கள் ஞானிகள்? இயேசு எவ்வாறு ஞானியானார்? இவர் ஞானியாக இராவிட்டால் இவர்கள் ஞானிகள், இவர்கள் அஞ்ஞானிகள் என்று இவரால் எப்படி வேறு பிரித்து பார்க்க முடியும்? தன்னுள் தான் ஞானமடையாத ஒருவர் ஞானிகள், ஞானம் அடையாதவர்கள், ஞானிகள், அஞ்ஞானிகள் என்று வேறு பிரித்து பார்க்க முடியுமா? அதனை உணர்த்த உபதேசிக்க முடியுமா? அவ்வாறு உணர்த்தி உபதேசிக்கிறார் என்றால் இவர் எவ்வாறு ஞானம் அடைந்தார்? அந்த ஞானத்தை இங்கு எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றார்? அதைத்தான் இந்த பகுதி முழுவதும் அவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மலைப்பொழிவு முழுவதும் ஞான உபதேசம் தான். இயல்பாக மனித பிறவியின் ஞானத்தில் ஒருவனை நிலைநிறுத்துவதற்கான போதனைகளைத்தான் இயேசு இங்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த போதனைகளை சபையில் கொடுத்தால், இந்த போதனைகளை கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பிரசங்கித்தால், முதலாவது இதனை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஞானம் அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இதனை அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தால் மக்கள் ஞானம் அடைந்து விடுவார்கள். அல்லது தங்கள் ஞானத்தை உணர்ந்து விடுவார்கள். தங்கள் ஞானத்தில் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். தங்கள் ஞானத்தில் அவர்கள் நிலைத்து விடுவார்கள். அவ்வாறு மக்கள் ஞானத்தில் நிலைத்து விட்டால், மக்கள் ஞானத்தோடு வாழத் துவங்கிவிட்டால், வியாபாரம் செய்ய முடியாதே, பழப்பு நடத்த முடியாதே, மந்தைகளை கூட்ட முடியாதே, இஷ்டத்துக்கு அவங்கள ஆள முடியாதே, அவங்கள கட்டுப்படுத்தி இயக்க முடியாதே. ஏனால் ஞானிகள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்களே, ஞானிகள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானிகள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்களே. ஞானிகளின் அகராதியில ஒபீடியன்ஸ்ங்கிற வார்த்தையே கிடையாதே. ஞானிகளுடைய அகராதியில கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை இல்லவே இல்லையே. அப்படிப்பட்டவர்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இப்ப இந்த சபைகளுக்கு, இந்த மதங்களுக்கு, மத போதகர்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, மேய்க்கக்கூடிய, ஆளக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய மந்தைகள் தானே எப்பொழுதும் வேண்டும். மந்தைகள் வேண்டும் என்றால் அவர்களை அஞ்ஞானத்தில் தான் வழிநடத்தணும். அவர்களை அஞ்ஞானிகளாகத்தான் வைத்திருக்க வேண்டும். அஞ்ஞானத்துக்குரியவைகளைத்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் பெரிதாக்கி காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப இயல்பானது, ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப இயற்கையானது. அஞ்ஞானி ஆகிறது தான் பெரும் முயற்சி, கஷ்டம், பாடு, பிரயாசம், நிறைய செயல்படணும். ஞானியா இருக்கிறதுக்கு எதுவும் செய்ய தேவை. சும்மா இருத்தல் தான் ஞானம். சும்மா இருத்தல், சுகமா இருத்தல், எளிமையாக இருத்தல்.
இன்பமாக இருத்தல், இயல்பாக இருத்தல், இயற்கையாக இருத்தல், இருப்பை இருப்பது போலவே ஒத்துக்கொண்டு இருத்தல் ஞானம். வேற ஏதாவது ஒண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது அஞ்ஞானம். இங்க இயேசு ஞானம் என்பது, ஞானத்தின் வாழ்வு இன்னது என்பதை எவ்வாறு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் முதன்மை பகுதியிலிருந்தே உங்களுக்கு திரும்ப படிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சோ முதன்மை ஞான உணர்வு. எதனை உணர்தல் ஞானம் என்றால், எதனை விட எது சிறப்பானது, என்னுள் இருக்கும் சிறப்புகள், விசேஷங்கள் எவைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுதலே, உள்ளம் உணர்ந்து கொள்ளுதலே ஞானம். தன் பசிக்கு என்ன உணவுன்னு தேர்ந்தெடுக்க முடித்தானே, தன் உடலுக்கு எந்த உணவு பொருந்துன்னு தேர்ந்தெடுக்க முடித்தானே. அந்த அறிவு இயல்பாவே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த அந்த உடலுக்குள்ளாகவே, அந்த உயிரினம் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறைக்குள்ளாகவே வைக்கப்பட்டிருக்கு தானே. அதுபோல இந்த பிறவியில் நீ யார், உன்னுடைய விசேஷம் என்ன, உன்னுடைய எஜமான்துவம் என்பது என்ன, உனக்கு இந்த 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 உலகமும், உனக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த உலகம், உனக்கு உள்ளே இருக்கிற உன்னையும் இந்த உலகத்தையும் படைத்த கடவுள், இவற்றுள் எது உண்மையிலேயே விசேஷமானது என்கிற அந்த சிறப்பை உணர்ந்து கொள்ளும் அந்த சிறப்பு தன்மைதான் ஞானம். சிறப்பை உணர்தலே ஞான வாழ்வு. இந்த சிறப்பை உணர்றதுக்கு எங்க போகணும்? இந்த சிறப்பை உணர்றதுக்கு எந்த பைபிளை படிக்கணும், எந்த குரானை படிக்கணும், எந்த கீதையை படிக்கணும்? இந்த சிறப்பை உணர்றதுக்கு எத்தனை மலை தாண்டி போனோம், எத்தனை காடுகளை தாண்டி போனோம், எவ்வளவு தவம் பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்துல மனுஷனா வெளிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே, ஏன்னா எனக்கு இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்ப தன்னால இல்ல, இது இயக்க ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் நான் பிழைக்கிறதுக்கு, நான் வாழ்வதற்கு என்னை விட அதிகமா அதுதான் எனக்காக எல்லாத்தையும் செய்துட்டு இருக்குது. அப்ப அதனுடைய விசேஷம் என்ன? அது எனக்கு எவ்வாறு என்னை வாழ வைப்பதற்காக இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் உணர்ந்துக்க முடியாதா? இதுக்கு அவன் ஒருத்தனே போதுமே. உடம்பு போதும், அவன் உயிர் போதும், அவன் உள்ளம் போதும். நான் என்பதே என்னுடைய ஞானத்திற்கு போதுமானது. என்னுடைய உணர்தலுக்கு, என்னுடைய ஞானம் அடைதலுக்கு நான் என்னும் என்னுடைய இருப்பே போதுமானது. ஆக ஞானம் அடைதல் என்பது அவரவருடைய இருப்பில் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்தலே ஞானம் அடைதல், ஞானமாக வாழ்தல். இந்த ஞானம் வெளியிலிருந்து பெறது கிடையாது. உங்க இருப்பிலிருந்து, அந்த இருப்பில் உள்ள உங்களுடைய சிறப்புகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதில் தான் ஞானம் துவங்குகிறது. முதன்மை. 2வது, நீங்க கீழே வந்தீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? முதலாவது தன்னை பார்த்து தன்னுள் உள்ள சிறப்புகளை உணர்வது. 2வது தனக்கு கீழான உயிரினங்களை பார்த்து. பொதுவா நாம ஒருத்தரோடு ஒப்பிடக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா? எல்லா உயிர்களும் தனித்தன்மையானது, எல்லா உயிர்களும் விசேஷமானது. ஆனால் இந்த 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 ஞானத்துக்கான உணர்தலுக்கு அடிப்படையான 2வது படி, தனக்கு கீழான உயிர்களோடு தன்னை ஒப்பிட்டு, அவைகளை விட இந்த மனித பிறவி எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? பறவைகளை விட, விலங்குகளை விட, ஊர்வன விட, நடப்பனவை விட, நிற்பனவை விட, அதாவது விதையாகி விதை வழியாக, புழுக்கத்தின் வழியாக, முட்டை வழியாக பல்வேறு நிலைகளில் உயிரினங்கள் வெளிப்படுகிறது. நானோ கருவுற்று வெளிப்பட்டிருக்கிற உயிரினம். பல உயிர்கள் கருவுற்றும் வெளிப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கருவுற்று வெளிப்பட்டிருக்கிற மனித உயிரினமாகிய நான்
எதில் விசேஷமானவன்? மற்ற உயிரினங்களுக்கு தங்களுக்கு படியளிக்கின்ற, தங்களுக்கு பிழைப்பூட்டுகின்ற அந்த இறைத்துவத்தை, தன்னுடைய மூலத்தை, தன்னுடைய ஆதாரத்தை தன்னுடைய பெற்றோராக உணர்ந்து கொள்ளுகிற, தன்னுடைய தாயாக தந்தையாக கொண்டாடுகிற அந்த உரிமை, அந்த உணர்வு அருளப்படவே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய ஞானம் என்ன? வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அனைத்தையும் ஆட்சி செய்து இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த புவியிலே எனக்கு கீழான பல கோடி உயிரினங்களுக்கு நாள்தோறும் படியளித்துக் கொண்டிருக்கிற அந்த இறையை, அந்த இறைத்துவத்தை அப்பா என்று அழைக்கிற, அம்மா என்று அழைக்கிற, நேரடியாகவே நீதான் என்னுடைய பெற்றோர், உன்னுடைய சிந்தையில் தான் நான் கருவானேன், உம்மில் தான் நான் உருவானேன், என் முகத்தை நீதான் வடித்தாய், என் உடலை நீதான் தீர்மானம் செய்தாய், எனக்கு காலத்தை நீதான் குறித்தாய், எனக்கு பெற்றோரை நீதான் தீர்மானம் செய்தாய், எனக்கு உடன் பிறப்பாரை நீதான் தீர்மானம் செய்தாய், இந்த உலகத்தில் நான் இருக்க நீதான் விரும்பினாய், நீதான் என்னை ஆக்கி என்னை இந்த உலகத்தில் வைத்து என்னை இயக்கிக் கொண்டும் இருக்கிறாய் என்று அந்த இறையை தாயாக தந்தையாக உணர்ந்து கொண்டாடும் அந்த உணர்தல் தான் ஞானம். ஒரு விலங்கு பறவை இதை செய்யாது. யானை மனிதனை விட பலத்தில் எத்தனையோ மடங்கு அதிகம். முதலை பலத்தில் அதிகம். பறவைகள் எளிமையான உடலை கொண்டு மனிதனை விட உயரத்தில் வானத்துக்கு நெருக்கமாக அவைகள் பறக்கின்றதுதான். மீன்கள் மனிதனை விட ஆழமான கடலில் அவைகள் போய் நீந்துகின்றதுதான். ஆனாலும் மனித பிறவிக்கான ஞானம் மற்ற உயிர்களுக்கு இல்லை. அந்த ஞானம் என்ன? இறையை பெற்றோராக உணர்ந்து கொள்ளுதல், இறையை தந்தையாக உணர்ந்து கொள்ளுதல். உங்கள் பரமபிதா. அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிறார். ஆனால் யார் தங்களை பிழைப்பூட்டுகிறாரோ அவரை தங்களுடைய அப்பா என்று அழைக்கக்கூடிய அறிவற்ற உயிரினங்கள் அவைகள். ஆனால் உங்களுக்கோ அந்த பிழைப்பூட்டுகிற அந்த பரமபிதாவை என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை. இயேசுவின் ஞானம் என்ன? அந்த இறைத்துவத்தை என் தந்தை, என் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுள் இருக்கிறார், அவர் எனக்கு உணர்த்துகிறார், அவர் எனக்கு உரைக்கிறார், அவர் எனக்கு இந்த வாழ்வின் பாதையை நியமித்திருக்கிறார் என்று இறையை தன்னுடைய தாயாக தந்தையாக உறவு கொண்டாடின அந்த உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உரிமை உணர்வுதான் ஞானம். இறையோடு உனக்கும் எனக்கும் உள்ள அந்த உரிமை உணர்வுதான் ஞானம். முதன்மையாக இருப்பை உணர்தல் ஞானம், இருப்பில் உள்ள சிறப்புகளை உணர்தல் ஞானம். மூன்றாவதாக மற்ற உயிரினங்களை விட மனித பிறவியினுடைய விசேஷம் இன்னது என்பதை உணர்தல் ஞானம். நான்காவதாக எல்லா உயிர்களையும் படைத்து எல்லா உயிர்களையும் பிழைப்பூட்டி கொண்டிருக்கிற அந்த பரம்பொருளாகிய அந்த பேரறிவாகிய அந்த பேருயிராகிய அந்த இறைவனுக்கு என்னோடு என்ன தொடர்பு உறவு இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுகிறோமே, அந்த உணர்தல் ஞானம். பட்சிகளை பறவைகளை பிழைப்பூட்டுகிற அந்த இறை என்னுடைய பரமபிதா என்று உணர்ந்து கொள்வது உண்மையான ஞானம். காட்டு மலர்களுக்கு இவ்வளவு அழகாக உடுத்துவிக்கிற அந்த உத்தம தந்தை என்னுடைய அப்பா, என்னுடைய தாய், எனக்கு அவன்தான் எல்லாம், என்னை ஆக்கினவன் அவன்தான், என்னை செய்தவன் அவன்தான், எனக்கானவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவன் அவன்தான் என்று உணர்ந்து கொள்வது ஞானம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்ப இங்க என்ன சொல்ற பாருங்க, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு எவைகள் வேண்டும் என்று என்னை படைத்த, என்னை வெளிப்படுத்தி இருக்கிற, என்னை இணையாக்கி இருக்கிற இறை ஏற்கனவே அறிந்திருக்கிறது என்பதை அறிந்து அந்த உணர்வில் இருப்பது ஞானம். என்னை விட என்னை பற்றி
வேறு ஒருவருக்கு நன்றாக தெரியும் என்றால், என்னை விட என் மீது வேறு ஒருவர் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார் என்றால், என்னை விட என் தேவைகளை எனக்கு முன்பாகவே வேறு ஒருவர் அறிகிறார் என்றால், அவர்தான் என்னுடைய பரமபிதா. அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்பது என்ன? என்னுடைய தேவை, எனக்கு இவைகளெல்லாம் எனக்கு வேண்டியவைகள் என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நான் இந்த இகத்துக்கு வேண்டியவன் என்று அறிந்ததே அவர்தானே. இந்த முகம், இந்த உடல், இந்த பிறவி, இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த ஒரு காலத்தில், இந்த பூமியில் வேண்டும் என்று, தேவை என்று, என்னுடைய இருப்பின் தேவையை அறிந்ததே அவன்தானே. நானா என்னை அறிந்தேன்? நானா இருக்க விரும்பினேன்? நானா இவ்வாறு வெளிப்பட விரும்பினேன்? நானா இந்த காலத்தில் பிறக்க தீர்மானித்தேன்? நானா என் முகத்தை தீர்மானித்தேன்? நான் இருக்க வேண்டும் என்று விரும்பியதே, நான் இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்ததே அவன்தானே. எனக்கான தேவைகளையா அவன் அறியாமல் இருப்பான்? எத்தனை பெரிய உணர்தல், எத்தனை பெரிய உணர்தல். இந்த 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 உணர்தலில் தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற கவலைகள், தேவையற்ற பாரங்கள், தேவையற்ற சுமைகள் அனைத்தும் சுக்குநூறாக போகிறது, உடைத்தெறியப்படுகிறது. மனம் அவ்வளவு ஒரு சுகத்தை உணர்கிறது, அது விடுதலையை உணர்கிறது. என் இருப்பை தீர்மானித்தவன், நான் இருக்க வேண்டும் என்று விரும்பியவன், நான் பிறக்க வேண்டும் என்று விரும்பியவன். இந்த காலத்தில் என் இருப்பு என்பது அவனுடைய சித்தம், அவனுடைய விருப்பு. நான் இன்றைக்கு இருப்பது இறைவனின் தூய்மையான முழுமையான ஒரு சித்தம், விருப்பம். என்னை அவன் விரும்பி இன்றைக்கு வைத்திருக்கிறான். எனக்கான ஒரு நாளை, இந்த நாளை எனக்காக அவன் விரும்பி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். என் தேவைகளுக்காக மட்டும் அவன் செயல்படவில்லை. நான் தேவை என்பதற்காகவே ஏற்கனவே அவனை செயல்பட்டிருக்கிறான். இந்த பூமிக்கு, இந்த காலத்துக்கு நான் தேவை என்றே அவன் செயலாற்றி இருக்கின்றான். இப்போது எனக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதற்காக அவன் செயல்படாமல் இருப்பானோ? இந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் நீங்க சிந்திச்சீங்கன்னா, என்னை இருக்க செய்வதற்காக மட்டும் விரும்பியவன் அல்ல, என் தேவைகளை மட்டும் அறிந்திருக்கிறவன் அல்ல, அவன் ஒரு நோக்கமற்றவன், அவன் ஒரு குணமற்றவன். கடவுள் என்பது ஒரு நோக்கமற்றதுங்க. அதற்குன்னு ஒரு தனித்தன்மையான குணம் கிடையாது. அது விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு இயக்கத்தில் இருப்பது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறை என்பது ஒரு பேராற்றல், ஒரு பேரறிவு, ஒரு பேரன்பு, ஒரு பேருயிர். அது ஒரு பேர் இயக்கத்தில் இருக்கிறது. அந்த பேர் இயக்கத்துல எந்த ஒரு நோக்கம் இல்லாம அது இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இயக்கத்தில் வெளிப்பட்ட வெளிப்பாடுகள் தான், சிதறிய சிதறல்கள் தான், துகள்கள் தான் இத்தனை கோடி படைப்புகள், இத்தனை கோடி உயிர்கள். நோக்கமற்ற இந்த இயக்கத்திலேயே அதனுடைய தேவைகள், அதனுடைய இருப்பு, அதனுடைய சிறப்பு, அதனுடைய வாழ்வுக்கு தேவையானவைகள் அத்தனையும் இங்கு கிடைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. எத்தனை பெரும் ஞானி! அதாவது விருப்பு வெறுப்பற்று, நோக்கமற்று ஒரு சாதா ஒரு 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 தன்னிலையான ஒரு பேரியக்கத்தில் நான் இருப்பதில் வெளிப்பட்ட இத்தனை கோடி படைப்புகள் எவ்வளவு நேர்த்தியா, இவ்வளவு அதனதன் நியதியில, அதனதன் ஒழுக்கத்துல, அதனதன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு, அதனுடைய பிறப்பு, இறப்பு காலங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டு, எவ்வளவு அழகிய பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இயக்கத்தில் இருக்கிறது என்றால், அவனிலிருந்து சிதறிய, அவனிலிருந்து வெளிப்பட்ட ஒரு உயிர் துகளை கொண்டு உடலாகி, உருவாகி, உள்ளமாகி, மனித பிறவியாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சாரம், நம்முடைய வீரியம், நம்முடைய ஞானம், நம்முடைய இயக்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு எப்படிப்பட்ட விசேஷம்னு கொஞ்சம் சிந்திச்சு கூட பார்க்க முடியாதுங்க. கற்பனை கெட்டாத அளவுக்கு வீரியமானவங்களும்,
அதாவது ஒரு ஒரு சின்ன விதைக்குள்ள எவ்வளவு பெரிய ஆலமரம் ஒளிந்திருக்கிறது. சின்ன விதைக்குள்ள எத்தனை பெரிய ஆலமரம் ஒளிந்திருக்கின்றது. இது நமக்கு என்னத்த உணர்த்துதுன்னா, கடவுளிலிருந்து சிதறிய இந்த இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்த தன்னிலையா நோக்கமற்று ஒரு பேரு இயக்கத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துல இதெல்லாம் சிதறி வெளிப்படுது. விருப்பு வெறுப்பற்றே இவ்வளவு விளைவுகள் வெளிப்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் தேவை. எது தேவையோ அது அவைகள் வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட ஒவ்வொன்றுக்கான தேவைகள் இங்கு அருளப்படுகின்றது. அப்படி அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு உயிர் துகள் நீ நான் என்றால், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னிச்சையா இயல்பா இயற்கையாவே இருக்கக்கூடிய ஞானம், அந்த வீரியம் எவ்வளவு பெருசா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கற்றுக் கொடுக்காமலேயே நம்ம ஞானிகள்ங்க. எந்த பாட புத்தகத்தையும் வச்சு, எந்த பள்ளிக்கூடத்திலும் போயி, எந்த கல்லூரியிலும் போயி, எதையுமே யாரும் ஒருவரும் நமக்கு கற்றுக் கொடுக்காமலேயே, நாம நம் நம் நம்ம விதையிலேயே இயல்பா ஒரு 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 பிறவியாவே, ஒரு ஒரு வெளிப்பாடாவே நம்ம ஞானங்க. எது தெரியுமா நம்ம ஞானத்த சிதைக்குது? எது தெரியுமா நம்மள அஞ்ஞானத்துக்கு கொண்டு போது? பள்ளிக்கூடம், கல்லூரி பாடங்கள், மதம், மத நூல்கள், மத பிரசங்கங்கள், மத போதனைகள் இவைகள் தாங்க நம்முடைய இயல்பை சிதைத்து, நம்முடைய ஞானத்தை கெடுத்து, நம்மை அஞ்ஞானத்துக்கு கொண்டு போயிருக்கு. தங்களை உணர்ந்து, தங்கள் இயல்பை உணர்ந்து, தங்களுக்குள் இறையை உணர்ந்து, ஞானம் அடைந்து, ஞானியராக வாழ்ந்த எவருமே மெத்த படித்தவர் கிடையாதுங்க. ஆகவே தான் திரும்ப திரும்ப சொல்றேன். படிப்பவர்கள் படிப்பாளிகளே தவிர, அறிவாளிகள் கூட கிடையாது. அறிவாளிகள் கூட கிடையாது. அறிவாளிகளே இல்லன்னும் போது, அவர்கள் யாரும் ஞானிகளாகவே முடியாது. ஞானிகள் கிடையாது. ஆக நீங்க இயல்பா இருக்கிறீங்க. பிறந்தது பிறந்த மாதிரியே இருக்கிறீங்க. பெருசா எதுவும் படிக்கல. அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீங்க. குறைவு பட்டுக்காதீங்க. அதிகபட்சம் உங்க ஞானத்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்கல நீங்க. சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதிகபட்சம் உங்க ஞானத்த கெடுக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல. சந்தோஷப்பட்டுக்கங்க. சிக்கியிருந்தீங்க சின்னாபின்னம் ஆயிட்டுப்பீங்க. மொத்தத்தையும் உருவிட்டுப்பாங்க. இயல்பு, இயற்கை, ஞானம், உணர்வு எல்லாத்தையும் பிடுங்கிட்டுப்பாங்க. எப்படி? ஒரு சின்ன நோய்க்கு நீங்க மருத்துவமனைக்கு போனா, கடைசில பசி எடுக்கிறதுல இருந்து செரிமானம் நடக்கிற வரைக்கும், நீங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னாவே, மருந்து மாத்திரை இல்லாம வாழ முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்களோ, அது போல தான். நீங்க எந்த மதத்துக்கிட்ட போய் சேர்ந்தாலும், உயிரோட வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க உயிரோடு வேணும். வாரம் வாரம் நீங்க வந்து காணிக்கை குடுக்கணும், தசமபாகம் குடுக்கணும். அவங்க தேவைக்கு நீங்க பயன்படணும். அதனால உங்கள உயிரோட வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் உருவிடுவாங்க. நீங்கிற எல்லாத்தையும் உன் இயல்பு, உன்னுடைய இயற்கை தன்மை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய உணர்வு எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. சோ இங்க 5வது என்ன சொல்றாரு? எனக்கு தேவைகள் என்னுடைய தேவைகள் இன்னதென்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? நான் தேவை என்றே என் பரமபிதா தான் அறிந்தான். என்னை அவன் அறிந்தான். அவன் அறிந்ததினால் தான் அவன் அறிவில், அவன் உணர்வில், அவன் விருப்பத்தில், அவன் சித்தத்தில், அவன் உலகத்தில் நான் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். என் இருப்பு அவனுடைய விருப்பு. இதை உணர்தல் தான் ஞானம். அதுதான் உங்க தைரியம். அதுதான் உங்க துணிவு. என்னை யார் இருக்க வைக்க முடியும்? என்னை யார் பிறக்க வச்சது? என்னை யார் பிறக்க வைக்க முடியும்? இந்த பிறவி எனக்கு யார் கொடுக்க முடியும்? எந்த மதம் கொடுக்கும்? அத உணர்ந்தவங்க தான் பாடுனாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவனை உணர்வதற்கே அவன் அருள் வேணும். அவனுக்குள் பிறப்பதற்கு, அவனுக்குள் ஒரு தனி பிறவியா வெளிப்படுவதற்கு, அவனுடைய உயிர், அவனுடைய உள்ளம், அவனுடைய உணர்வு கொண்டு அவனுடைய உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு இருப்பு, ஒரு இடம் எனக்கு வேணும்னா,
ஒரு முருகன் பாட்டு கூட பாடியிருப்பாங்க. எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இந்த புவியில் ஒரு இடம் அளித்தாயே இறைவா, எனக்கும் ஒரு பிறவி அளித்தாயே இறைவா, நான் வெளிப்பட விரும்பினாயே இறைவா, இப்படி ஒரு முகம் இந்த பூமிக்கு வேண்டும் என்று நீ விரும்பினாயே இறைவா, இப்படி ஒரு ஆளுமை வேண்டும் என்று நீ விரும்பி இருக்கிறாயே இறைவா. இந்த உணர்தல் தாங்க ஞானம். இதை உங்களால உணர முடியலப்பா. இந்த 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 உணர்வினுடைய மதிப்பு என்ன? இந்த 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 உணர்தலின் மதிப்பு என்ன? கோடிகளை விட மேலானது, மாடிகளை விட மேலானது, அழிந்து போகும் அனைத்து சொத்துக்களை விட மேலானது. இந்த உணர்தல் தான் ஞானம். இந்த உணர்தல் எதை வழங்கும்? அததான் பின்னாடி சொல்றாரு. உன் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் அது உன் பின்னாடி கூட்டு வந்துரும். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன்னை நீ யார் என்று உணர்கிறாயோ, உன்னை படைத்தது உனக்கு என்ன உறவு என்று உணர்கிறாயோ, உன்னை படைத்தது உன் வாழ்வை பற்றி என்ன விதமான அறிதல்களை கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர்கிறாயோ, அந்த ஞான உணர்வு, அந்த ஞான உணர்வில் நீ வாழ்ந்து கொண்டிரு. அந்த ஞான உணர்வில் நீ மூழ்கி திளைத்திரு. அந்த ஞான உணர்வில் நீ இயங்கிக் கொண்டிரு. இறையைப் போல, இறையினுடைய விதைத்தானே நீ. அப்பனுடைய விதைத்தானே அந்த விந்தணு, அந்த வீரியம் தானே நீ. நீ அவனைப் போலவே இயங்கிக் கொண்டிரு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு இவையெல்லாம் வேண்டியவைகள் என்று ஏற்கனவே அறியப்பட்டிருக்குன்னா என்னங்க? அறிந்திருக்கிறான்னா என்னங்க? அவனுடைய அறிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இந்த அண்டத்திலேயே இருக்க முடியாதே. இந்த பிண்டத்தில் நிகழ முடியாதே. ஒரு கணம் கூட அவன் தன்னுடைய செயலில் இருந்து, தன்னுடைய இயக்கத்திலிருந்து, தன்னுடைய வீரியத்திலிருந்து குன்றி போவதோ, குறுகி போவதோ, நின்று போவதோ, விலகி போவதோ இல்லையே. கவனித்ததுண்டா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. எப்படி இவைகள்லாம் மாறாத ஒரு இயக்கத்தில் இருக்கின்றது? யார் இதனை இவ்வளவு நேர்த்தியாக மறக்காமல் இயக்கிக் கொண்டிருப்பது? நாம பாருங்க, வியாழன் வியாக்கியான கூட்டத்த நாம நம்முடைய தேவைக்கு, நம்முடைய சூழலுக்கு ஏற்றபடி மாற்றி வெள்ளி வியாக்கியானம் பண்ணின்னு இருக்கிறோம். சரியா? ஆனால் இப்படி வானம், பூமி, அதனுடைய இயக்கங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களின் இயக்கங்கள், காலம் தப்புனா, நேரம் மாறுனா, எப்படி சுதி தப்புனா பாட முடியாதுன்றாங்களோ, தாளம் தப்புனா பாட முடியாதுன்றாங்களோ, கரெக்டான சுதியில எழு, தாளத்துல நின்னு பாடு அப்படிங்கிறாங்களோ, அது போல ஒரு 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 சரியான சுதியில், ஒரு சரியான தாளத்தில், தாளம் தப்பாமல், சுதி மாறாமல் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம், இதனுடைய பாடல், இதனுடைய ஆடல் இவ்வளவு அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதே, அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அப்படி அவைகளை இயக்கிக் கொண்டிருக்கிற அவன், அவைகளை அறிந்திருக்கின்ற அவன், அந்த அறிதலில் இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிற அவன் உணர்ந்தது உண்டா? உன்னில் உள்ள சுவாசம், உன்னில் உள்ள இதய துடிப்பு ஒரு கணம் கூட மாறாமல், சுதி தப்பாம, தாளத்துல லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தாளம் தப்பு கொஞ்சம் எதிர்னா எவ்வளவு பயம் வருது. ஓடி போய் இசிஜிக்கு படுத்துக்கிறேன். என்னன்னு தெரியல, அது வேகமா துடிக்குது, அதிகமா துடிக்குது. சுவாச கதி எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு அழகா நீ மறந்தாலும் ஒரு கணம் கூட உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல், உனக்குள்ளேயே இருந்து இத்தனை செய்து கொண்டிருக்கிற அந்த பேர் இயக்கம், அது உன் தேவைகளை அறிந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்ங்க? இறை ஒன்றை அறிந்திருக்கிறது என்றால் அது ஏற்கனவே அதனை அமைத்து விட்டது என்று பொருள். இதுக்கு மேல அது யோசிக்க போறது கிடையாது. இதுக்கு மேல அது தேட போறது கிடையாது. இதுக்கு மேல அது படைக்க போறது கிடையாது. இதுக்கு மேல அதை பத்தி நினைக்க போறது கிடையாது. இறை உன்னை அறிந்தான், நீ இருக்கிறாய். இறை உன்னை அறிந்தான், நீ இருக்கிறாய். உன் இருப்பு இருக்கிறது. உனக்கு இந்த நாள் இருக்கிறது. நீ உடலில் இருக்கிறாய். நீ உயிரோடு இருக்கிறாய். உனக்கு உணர்வு இருக்கிறது. உனக்கு உள்ளம் இருக்கிறது.
இறை உன் தேவைகளை அறிந்திருக்கிறது என்றால் பரமபிதா அவைகள் உனக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவைகளை அமைத்து விட்டார் என்று அர்த்தம், வெளிப்படுத்தி விட்டார் என்று அர்த்தம், அவைகளை இருப்புக்கு கொண்டு வந்து விட்டார் என்று அர்த்தம், அவைகள் ஏற்கனவே உனக்காக இருக்கிறது என்று பொருள். அப்ப இங்க ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கோங்க. ஞானம் என்பது என்ன? ஏற்கனவே இருக்கிறதை இருக்கிறதாக உணர்ந்து கொள்வது ஞானம். ஏற்கனவே இருக்கிற ஒன்றை இல்லை என்று நினைத்து கவலைப்பட்டு தேவையில்லாமல் தேடி நாடி அலைந்து திரிவது அஞ்ஞானம். புரியுதா பாருங்க. ஞானம் என்பது என்ன? ஏற்கனவே இருக்கிறதை இருக்கிறதாக உணர்ந்து கொள்வது ஞானம். இருக்கிறதை இல்லை என்று கருதி, இல்லாதது போல் நான் தான் இனி அதை தேடி அடைந்து படைத்து ஆக்கி நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீயாக கடினமாக முயற்சி செய்கிறாயே, நாடி தேடுகிறாயே, அதற்கு பெயர் அஞ்ஞானம். அதனால தான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஞானம் என்பது சும்மா இருக்கிறது. அஞ்ஞானம் என்கிறது அலைச்சல் படுறது. நீ எதனையெல்லாம் நாடி தேடுகிறாயோ அதுவெல்லாம் அஞ்ஞானம் தான். எதனையெல்லாம் நாடி தேடுகிறாயோ அவைகள் அத்தனையும் அஞ்ஞானம் தான். நீ முயற்சி இல்லாம எதுவெல்லாம் உனக்குள்ள நடந்துட்டு இருக்கு, உன்னுடைய முயற்சி இல்லாம எதுவெல்லாம் உனக்குள்ள நடந்துட்டு இருக்குதோ அதனுடைய இருப்பை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற சுகம் எல்லாம் ஞானம் தான். உன் சுவாசத்தை உணர், உன் இதய துடிப்பை உணர், உன்னுடைய உடலின் இயக்கங்களை உணர், உன்னுடைய இருப்பை உணர், உன்னுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள், உன்னுடைய விசேஷத்தை உணர்ந்து கொள். உனக்கு இறைக்குமான அந்த உறவு, அது ஒரு பெற்றோர் பிள்ளைக்குமான உறவு, ஒரு தந்தை மகனுக்கான உறவு, ஒரு தாய் பிள்ளைக்கான உறவு, ஒரு தாய்க்கு சேய்க்குமான உறவு. அந்த உறவை விட நெருக்கமான உறவு இந்த உலகத்துல உனக்கு வேற இல்லவே இல்லை. அவன் தான் உன்னை விரும்பினான், அவன் தான் உன்னை அறிந்தான், அவன் தான் உன்னை இந்த 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 அண்டத்துல ஒரு இருப்புக்கு கொண்டு வந்திருக்கிறான், அவன் உன் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறான். இதையெல்லாம் உணர்ந்து கொள். அந்த உணர்வில் நீ இன்பமாயிரு, அந்த அந்த உணர்வில் நீ நெருக்கமாயிரு, அந்த உணர்வில் நீ வாழ்ந்து கொண்டிரு. உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஏற்கனவே இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவன் அறிந்திருக்கிறான் என்றால் ஏற்கனவே அவைகளை இருப்புக்கு கொண்டு வந்து விட்டான் என்று அர்த்தம். அவைகள் ஏற்கனவே இருக்கின்றது. இருக்கின்ற ஒன்றை நீ படைக்க முடியாது. இருக்கின்ற ஒன்றை நீ இல்லை என்று எங்கு தேடினாலும் அது கிடைக்காது. இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு எங்கு போய் தேடாதே. இருப்பை உணர்ந்து கொண்டால் உனக்கு இருப்பவைகள் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். இருப்பின் சிறப்பை கொண்டாடினால் உனக்கு இருப்பவைகளின் சிறப்பையும் நீ உணர்ந்து கொண்டாடலாம். ஞானம் என்பது வெளியில போய் தேடுறதே கிடையாது. தேவைகளை தேடுறதே கிடையாது. தேடுவதே ஞானம் கிடையாதுங்க. ஞானம் தேடி அடையும் ஒரு பொருள் அல்ல. தேடி அடையும் ஒரு பொருள் அல்ல. இருப்பதை இருப்பதாக உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். இருப்பதை இருப்பதாக உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். அது எங்கேயோ போய் தேடி வாங்குற பொருள் கிடையாது. தேடி அடைகிற பொருள் கிடையாது. தவம் பண்ணி வர்றது கிடையாது. முயற்சிகள் செய்து அடைவது கிடையாது. இருக்குது. அது இருக்குதுன்னு நீ உணர்ந்தாவே ஞானம் தான். நான் இருக்கிறேன், என் இருப்பை நான் உணர்கிறேன், ஞானம் தான். எனக்கு பசிக்கிறது, என் பசியை நான் உணர்கிறேன், பசியை உணர்வது ஒரு ஞானம். ஆனா அதெல்லாம் லேசா இருக்குல்ல நமக்கு. பசி உணர்தெல்லாம் ஒரு ஞானமா? ஞானம்னா அப்படியே அந்த 7வது 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்க போனா ஒரு பழைய கட்டடம் இருக்குது. அந்த பழைய கட்டடம் 1000 அறைகள் கொண்டது. அந்த 1000 அறைகள் தாண்டி போனா ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ஆழமா போகுது. அதுல போய் பக்கெட் போட்டு எடுத்தா அதுல இருந்து ஒரு பெரிய பெட்டகம் வருது. அந்த பெட்டகத்தை திறந்தா அதுல 1000 அறைகள், 1000 சின்ன சின்ன பெட்டிகள் இருக்குது. அதுல 1000வது பெட்டியை திறந்தா அதுல ஒரு சின்ன குட்டி பெட்டி இருக்குது. அந்த குட்டி பெட்டி திறந்தா அதுக்குள்ள 1000 குட்டி பெட்டி இருக்குது. அந்த 1000 குட்டி இந்த மாதிரி அப்படியே அப்பா 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 நதி தாண்டி, 7 காடு தாண்டி, 1000 அறைகள் உள்ள பங்களா இப்படியெல்லாம் சொன்னா ஞானம். ஞானி நானும். இப்படியெல்லாம் சொல்றதுதான் ஞானம். நம்மள நம்ப வச்சதுனால தான், ஒத்துக்க வச்சதுனால தான் உலகத்துல ஒரு 10 பேர் 12 பேரை மட்டும் ஞானின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம், வணங்கிட்டு இருக்கிறோம்.
இயல்பு, இயற்கை, பிறவியே ஞானம்னு தெரிஞ்சா, ஒட்டுமொத்த பேரும் பூரா பேரும் ஞானிகள் தான்னும் போது, இதுல யார விசேஷமா ஞானின்னு கொண்டாடுறது? நானும் ஞானி, நீயும் ஞானின்னா, ஞானம் இங்க எப்படி இருக்கும்? அத்தன பேரும் ஞானத்தில் தானே வாழ வந்திருக்கிறோம். ஞான பிறவி தானே அடைந்திருக்கிறோம். இறை உணரும் பிறவினா, அத விட ஞான பிறவி வேற என்ன? 5 உயிர்நிலை வரைக்கும், 5 அறிவு வரைக்கும் இறை உணர்வதற்கான, இறையோடு உறவு கொள்வதற்கான திறன் இல்ல. 6வது அறிவுங்கிறதே ஸ்பெஷல் எதுக்கு? இறையை உணர்வதற்கு, இன்பத்தை உணர்வதற்கு, இறையினுடைய படைப்புகளில் உள்ள சிறப்புகளை உணர்வதற்கு, என் மதிப்பு, என் சிறப்பை உணர்வதற்கு, மனதால் வாழ்வதற்கான உயிரினம் இது. இந்த 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 பிறவியே அதற்கானதுன்னு போது, இது எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பு தானே. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த பூரா பேரும் ஞானிகள் தானே. இத இந்த 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 தெளிவ ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஏன் மறைச்சு வைக்கிறாங்க? இது ஏன் உணர்த்த மாட்டேங்கிறாங்க? உணர்த்துனா உனக்கு லாபம். மறைச்சா எனக்கு லாபம். நான் பொழைக்கணும்னா, எதையெல்லாம் உனக்கு மறைக்கணுமோ, அதையெல்லாம் மறைச்சா தான் நான் பொழைக்க முடியும். அப்பதானே நீ உன் புள்ளைய என்ட்ட கூட்டின்னு வந்து, "பாஸ்டர், பாஸ்டர், ஐயா, ஐயா, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் நல்லா படிக்கணும். சாலமோனின் ஞானத்த தேவன் அவனுக்கு குடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க." அப்படின்னு கூட்டு வருவீங்க. நானும் தல மேல கை வச்சு, "ஆண்டவரே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீரே. சாலமோனின் ஞானத்தை இந்த பிள்ளைக்கு தாரும் அப்பா." அவன் போய் ஸ்கூலுக்கு போய் படிக்க போனவன், சைட் கீட்டு அடிச்சுட்டு வந்தான்னா, அதுக்கும் என்ட்டயே கூட்டு வந்து, "இவன் படிக்க போன இடத்துல, இது போல பொண்ணு பார்த்து சைட் அடிச்சுட்டு வரான். இந்த மாரி கெட்ட பழக்கத்தெல்லாம் அவன் போகக்கூடாது." ஏம்மா, நான் அப்பவே ஞானி தானேன்னு சொல்லியிருப்பேன். "நீ தானம்மா சாலமோனின் ஞானத்த கேட்ட. அவன் 1000 வாலா. இவன் 1 தானே இப்ப ஆரம்பிச்சிருக்கிறான். இன்னும் 999 பேலன்ஸ் இருக்குது. அந்த ஞானம் அப்படிதான் வேலை செய்யும். இதுக்கெல்லாம் மறுபடியும் எல்லாம் ஜெபம் பண்ண முடியாதுன்னு தொரத்தி அடிச்சிருப்பேன்." ஆனா நானும் ஞானம் அடையல, நீயும் ஞானம் அடையக் கூடாதுன்னு தான் நான் ஏஜென்ட்டா வேலை பார்த்துன்னு இருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்வேன்? திரும்ப சாலமோனின் ஞானத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். இது வேடிக்கைக்காக இல்லைங்க. வெளிய சிரிக்கிறேன், உள்ள உண்மையாவே அழுவுறேன். வேதனையில் தான் பேசுறேன். கடவுளுக்கு இந்த வேதனை கிடையாது. அது சும்மா ஜாலியா இருக்கும். நீ அறிஞ்சாலும் சரி, நீ புரிஞ்சாலும் சரி, நீ என்ன ஒத்துக்குனாலும் சரி, ஞானத்துல வாழ்ந்தாலும் சரி, அஞ்ஞானத்துல வாழ்ந்தாலும் சரி, அது அதுவாவே இருக்கு. அதுக்கு தான் விருப்பு, வெறுப்பு இல்லையே. அதனுடைய இயக்கம் வந்து தன்னிலை இயக்கம். அது பாட்டுக்கு தன்னுடைய தன்னுடைய தணிக்க முடியாத ஒரு பேர் இயக்கத்துல இருக்குது. அந்த இயக்கம் எப்பல்லாம் தணிதோ அப்பல்லாம் அது பாட்டுக்கு படைப்புகள வெளிப்படுத்திட்டு அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த அந்த இயக்கத்திலேயே இவ்வளவு இவ்வளவு ஒழுக்கம், இவ்வளவு நியதி, இவ்வளவு தேவைகள், இவ்வளவு அருளப்படுதல், இவ்வளவு பூர்த்தி அடைதல், இவ்வளவு நிறைவடைதல், இத்தனவு சிறப்போடு இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அதை உணர்ந்து உணர்த்துகிற யாருக்குமே உள்ள வேதனை அடையும். இயேசுவுக்கு மட்டும் வேதனை இல்லாமயா போதனை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர சிலுவையில அறைஞ்சு சரீரத்துக்கு கொடுத்த கொடுமை, வேதனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் போதிக்கும்போது மனிதர்கள் நடந்து கொண்ட விதம், ரெஸ்பாண்ட் பண்ண விதம், அத உணர்ந்துக்காம அவங்க அத அத அலட்சியம் பண்ண விதம், அதுல அனுபவிச்ச வலிகளே அதிகமா இருந்திருக்கும். எவ்வளவு அழகிய உலகம், எவ்வளவு அழகிய அரிதான மனித பிறவி, ஞான பிறவி, இதனை இவ்வளவா கெடுத்து வைப்பாங்க? எதுக்கு இத்தன மதங்கள்? எதுக்கு இத்தன சபைகள்? எத்தனை இதற்கு உட்பிரிவுகள், சபை பிரிவுகள்? எதுக்கு இவ்வளவு பிரிவினைகள்? எதுக்கு இவ்வளவு உபதேசங்கள்? என்னங்க உபதேசம் பண்றாங்க? என்னங்க உபதேசம் பண்றாங்க? மனித பிறவியின் மேன்மை உணர்த்தப்பட்டிருக்கா? மனித பிறவியின் சிறப்பு உணர்த்தப்பட்டிருக்கா? நீ எவ்வளவு விசேஷம்னு உனக்கு காமிச்சிருக்கிறாங்களா? அதுக்கான போதனைகளுக்கு இடம் உண்டா அங்க? நீ ஒரு ஞான பிறவின்னு என்னைக்குன்னா உனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்களா? அப்படிப்பட்ட போதனைகள் இருக்கா? உன்ன விட உன் பிரச்சனைகள பெருசால்ல காமிக்கிறாங்க. உன்னுடைய கோலியாத்துக்களை நீ வெல்ல வேண்டும். ஓவர்கம் யுவர் ஜெயிண்ட்ஸ். யாரு? உன்னுடைய ஒரி ஒரு 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 ஜெயண்ட், உன்னுடைய பாவம் ஒரு ஜெயண்ட், உன்னுடைய பிரச்சனை ஒரு ஜெயண்ட், உன்னுடைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ஜெயண்ட், இப்படி ஒவ்வொன்னத்தையும் வடிவமைச்சு காமிக்கிற விதமே பாரு, காலத்துக்கும் ஐயோயோ அப்பா வாழ்றது இவ்வளவு கஷ்டமா, எல்லாமே இவ்வளவு பெரிய கோலியாத்தையா முன்னாடி வந்து நின்னா, நான் இமுத்தம் பெரிய ஆளு, நான் எப்படிடா வாழ்றது, காலத்துக்கும் இந்த பாஸ்ட் பிரசங்கம் இல்லைன்னா என்னால இந்த பூமியில வாழவே முடியாது, அப்பா வார வாரம் ஓடி வந்துடுறேன், நீ எப்படியாவது எனக்கு போதனை பண்ணி என்ன அப்படியே தட்டி குடுத்து, அப்படியே என்ன அப்படியே அப்படி பார்த்துன்னே
இரு, பயம் இல்லாம வச்சுனே இரு, நீ இருக்கிற, நீ பிரசங்கம் பண்றன்ற தைரியத்துல தான் என்னால வாழவே முடியும் சாமி அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்ச் பண்ணிக்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் கேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல. வாழ்க்கை இயல்பாவே காமிக்கப்படல, இயற்கையாவே காமிக்கப்படல. ஒண்ணுமே உனக்கு தேவையில்லடா, நீ ஜஸ்ட் ஒரு விசிட். இறையிலிருந்து ஒரு துகள், உயிர் துகள் வெளிப்பட்டு இந்த பூமியில அதனுடைய அதனுடைய அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற மற்ற பல கோடி உயிர் படைப்புகளை ஒரு பார்வையிட்டுட்டு போற ஒரு பயணிடா. அவ்வளவுதான் இந்த லைஃப். ஜஸ்ட் எ டிராவல், விசிட். லைஃப் இஸ் எ விசிட், ஜஸ்ட் எ விசிட். வந்துட்டு அப்படி போற. சிம்பிளா இரு, எளிமையா இரு, இன்பமா இரு, நகர்ந்து போயிட்டே இரு. எதுவும் உன்னுடையது இல்ல. நீயும் யாருக்கும் ஜெயிண்ட் கிடையாது, உனக்கும் யாரும் ஜெயிண்ட் கிடையாது. எந்த அரக்கத்துவமும் உன்னை இங்க அழிக்கிறதுக்கானது கிடையவே கிடையாது. இதெல்லாம் உணர்த்திட்டா அவன் பாட்டுக்கு மதம் வேணான்னு போயிடுவான், சபை வேணான்னு போயிடுவான், அப்புறம் காணிக்கை கொடுக்காம போயிடுவான், தசம்பாகம் கொடுக்காம போயிடுவான். யூத மதத்துக்கு இயேசுவை மிஸ் பண்ணுதே, இயேசு கூட சேர்ந்த 12 சீஷர்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுதே, அவங்க கூட சேர்ந்த வேற பெண்கள் அவங்களுடைய ஃபேமிலிகளை மிஸ் பண்ணுதே, அதன் வழியா வந்த வருமானம், ஆடு மாடு பலி முறைமைக்கு கொண்டு வந்த புறா, ஆடு மாடு மற்ற காணிக்கைகள் நின்னதே அந்த ஊருக்கு, அந்த மதத்துக்கு, அந்த தலைவர்களுக்கு எவ்வளவு நஷ்டம். அதனால தானே ஒண்ணு சேர்ந்து போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணாங்க. அச்சுறுத்தலா இருக்கிறான் நம்ம மதத்துக்கு. நோ நோ, நம்ம வருமானத்தை எல்லாம் கெடுக்கிறான், போட்டு தள்ளு. சோ இந்த உலகம், இங்க இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற மதங்கள் எப்பொழுதுமே உன்னை வாடிக்கையாளனாக வைத்துக்கொண்டு உன் வழியாக எப்பொழுதுமே ஆதாயத்தை அடைவதற்கு வேண்டிய செயல்களை முன்னிறுத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனா நீயும் நான் தான் கவனமாகணும். நான் உண்மையிலேயே இந்த பிறவி என்ன, இதனுடைய விசேஷம் என்ன, மற்ற உயிர்களை விட நான் எதினால் எவ்வளவு விசேஷமானவன், என்னுடைய வாழ்வு ஞான வாழ்வாக இருக்க வேண்டுமா, அஞ்ஞான வாழ்வாக இருக்க வேண்டுமா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்றால், ஞானிகள் தேடுவது எது அப்போது? அப்படி என்றால் ஞானிகள் எதை தேடுவார்கள்? உடனே அடுத்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ஓஹோ, அப்ப அஞ்ஞானிகள் எல்லாம் சோறு, துணி, குழம்பு, வாழ்க்கை, உலகம், சொத்து, சுகம் இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறவங்க அஞ்ஞானிகள். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, தேவனுடைய நீதி எங்கே இருக்கிறது என்று தேடுகிறவர்கள் ஞானிகள். அப்படி புரிஞ்சுக்க கூடாது. தேடுகிற எவனும் எதை தேடினாலும் அஞ்ஞானி தான். நீ தேடி நாடுகிறது அத்தனையும் அஞ்ஞானம் தான். தேடுதலை எப்போ நிறுத்துறியோ, நான் தேட வேண்டியதே இல்லைன்னு எப்போ ஒத்துக்கிறியோ, தேடலுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறியோ, அப்பதான் உன் ஞானமே துவங்குது. அப்ப இங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. தெரியல யாரு என்ன நோக்கத்துல யார் இதை மொழிபெயர்த்தாங்களோ, இயேசுடைய அந்த உள் உணர்வை எப்படி உள்வாங்கி இதை பதிச்சாங்களோ தெரியாது. உண்மையாலுமே இங்க வரவேண்டிய தேடுங்கள்ன்ற வார்த்தை கிடையாது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுமை எங்கேயோ தூரத்தில் இருக்கின்ற ஒன்றா தேடுவதற்கு, வானத்தில் இருக்கின்ற ஒன்றா தேடுவதற்கு, இல்ல கடலில் இருக்கின்ற ஒன்றா தேடுவதற்கு, இல்ல பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கின்ற ஒன்றா தேடுவதற்கு, அது எனக்குள் இருக்கின்றது. அதனுடைய ஆளுமைதான் என்னுடைய இந்த பிண்டத்தையும், அதனுடைய ஆளுமைதான் இந்த அண்டத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. அதனை உணர்ந்து கொள்ளுதல் தான் முதன்மை நிலை. வாழ்க்கையினுடைய முதன்மை என்ன, வாழ்க்கையினுடைய ஞானம் என்ன, கடவுளுடைய ஆளுமையை உணர்ந்து கொள்ளுதல். தேடுதல் அல்ல, உணர்ந்து கொள்ளுதல். நீ தேட வேணாம், ஏன்னா உனக்கு வெளியே இல்லை நீ தேடி போறதுக்கு. நீ தேட வேணாம், ஏன்னா நீ அதை தொலைச்சில்ல நீ தேடி போறதுக்கு. ஏன்னா அதுக்குள்ள இல்லாம நீ இருக்க முடியாது. கடவுளுடைய ஆளுமைக்குள் இல்லாம நீ இருக்க முடியாது. அதனால நீ தேட வேணாம், நீ அதை தொலைச்சில்ல, நீ உன்னால அதை தொலைக்க முடியாது. தொலைச்சா நீ இருக்க மாட்ட. கடவுளுடைய ஆளுமையை நீ தொலைச்சிட்டியன்னா நீ இருக்க மாட்ட. நீ இருக்கிறனாவே அந்த ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆளுமைக்குள்ளதான் நீ இருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ளதான் அந்த ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். அதை உணர்ந்துக்க. அவருடைய நீதி,
நீதி என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். இயேசு எங்கெல்லாம் நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரோ, அங்க வந்து நீங்க வந்து லா அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த 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 பொறுத்த அந்த வார்த்தையை கொண்டு வந்து மனசுல வந்து பதிச்சுக்க கூடாது. நியதி, அந்த ஒழுக்கம், அந்த விதி, அந்த வழி. இறையினுடைய நியதி எவ்வாறு இங்கு செயல்படுகிறது? அவருடைய ஆளுமையும், அவருடைய நியதியும் இங்கு எவ்வாறு உன்னுள்ளும் உனக்கு வெளியேவும் அது இந்த அனைத்து படைப்புகளிலும் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அதனுடைய மகனாக, அதனுடைய பிள்ளையாக, அதனுடைய உறவாக இருந்து உரிமையோடு, உணர்வோடு அவைகளை கண்டு ரசி. அதிலே மகிழ்ந்திரு, அதிலே திளைத்திரு, அதனை கொண்டாடு. அதனை கொண்டாடுறதுக்காக வந்த வெளிப்பட்ட உயிரினம் தானே நீ. இந்த ஞானம் யாருக்கு விளங்கும்? இந்த இயற்கையில் விளங்குகிற இந்த ஞானம், இந்த இயற்கையில உன்னுடைய உடலிலும், இந்த உலகத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த இறையினுடைய அந்த இயக்கம், அந்த ஆளுமை, அது எப்படி செட் பண்ணியிருக்கு? எப்படி ஒரு 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 பூ பூக்குது? எப்படி ஒரு காய் கனியுது? எப்படி ஒரு இலை இத்தன விதமா தன்னுடைய நிறத்த மாத்திக்குது? உன் உடல்ல எப்படி இத்தனை செல்கள் ஒரு நாளைக்கு இத்தனை கோடி செல்கள் செத்து இத்தனை கோடி புது செல்கள் உருவாகுது? உனக்கு சுவாசகதி எப்படி நடக்குது? உன்னை இந்த உடம்புல கடவுள் என்ன உடலா எப்படி உள்ள எங்க வச்சிருக்கிறான்? இந்த உயிர் இந்த உடல்ல எங்கிருந்து எப்படி விளையாடிக் கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது? இதனை எல்லாம் எந்த உயிரினம் உட்கார்ந்து யோசிக்கும், உணர்ந்துக்கும், சிந்திக்கும்? இதெல்லாம் யாருக்கு அக்கறை? இதெல்லாம் யாருக்கு அக்கறை? பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் இருக்கு. இதுல ஒரு பேர் இயக்கம் இருக்கு. இந்த 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 உடல் இத்தனை சிறப்போடு அற்புதமா செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு இயக்கம் இருக்கு. இதுல எந்த உயிர் சிந்திக்க மனிதனை தவிர இவைகளை சிந்திக்க, இவைகளை கொண்டாட, இதன் சிறப்பை உணர வேறு எந்த உயிரினம் இருக்கு? யானைக்கு முடியுமா? முதலைக்கு முடியுமா? காக்காக்கு முடியுமா? குருவிக்கு முடியுமா? வேற எந்த பறவைக்குனா முடியுமா? ஊர்வனுக்கு முடியுமா? இல்ல நிற்பன மர தாவர வகைகளுக்கு முடியுமா? அதற்கான சிறப்பு உயிரினமே மனிதன் தானே. மனித ஞானமே அதுதானே. அதுல அதுல கவனத்த செலுத்து. அதுல அக்கறைப்படு. அதுல நீ வாழு. அதுல வாழத் துவங்கு. அந்த ஞானத்துல நீ இரு. அந்த ஞானத்த நீ உணர்ந்து கொண்டிரு. அப்பொழுது இவைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே இருக்கிறதுல உள்ள சிறப்புகள நீ கொண்டாடிட்டு இருக்கிற இல்லையா? அதனால உனக்கு தேவையானது ஏற்கனவே இருக்குது. அது உன்ன கொண்டாடும். உன் சோறு வந்து உன்ன கொண்டாடும். உன் துணி வந்து உன்ன கொண்டாடும். உன்ன தேர்ந்தெடுத்துன்னு வந்து உன்ன கொண்டாடும். உன்ட்ட வந்து விழும். உன் மடியில வந்து விழும். உன் தேவைகள் வந்து உன்னை கொண்டாடும். நீ இங்கு இறைமையின் இருப்பையும், உன்னுடைய இருப்பையும், இறைமையால் உனக்காக இருத்தப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் இருப்பையும், அதிலுள்ள சிறப்புகளையும் உணர்ந்து கொண்டாடினால், உனக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற உன்னுடைய தேவைகள் உன் நாக்குல வந்து ஆடும். உன் ருசி உன் நாக்குல வந்து ஆடும். சரியா? 3000 சுவை மொட்டுகளோடு நாக்கு வைக்கப்பட்டிருக்குது. நீ ஏற்கனவே இங்க சிறப்ப கொண்டாடிட்டு இருக்கிற. கொண்டாட்டமா இருக்கிறவனுடைய நாக்குல வந்து அது வந்து விழுந்து, அது தன்னை கொண்டாடிக்கும். தன்னை கரைச்சுக்கும். உன் நாக்குல வந்தோனே, அது அப்படியே கரையும். ஏன்னா கொண்டாட்டமா இருக்கிற உன்கிட்ட வந்து உன் நாக்குல விழுந்தா தானே, அது அதனுடைய அளவுல அனுபவிக்கப்பட்டு, ருசிக்கப்பட்டு, அது உள்ள இறங்கும். அப்படியே அறக்க பறக்க, ஓடி ஆடி இதுவா, அதுவா, அத அடையணுமே, இத அடையணுமே, இத புடிக்கணுமே, இத புடிக்கணுமே, இவன் வளர்ந்துட்டானே, இவன் வளர்ந்துட்டானே, பொறாம, போட்டி, அப்படியே ஓடி திரிஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கிற அஞ்ஞானி நாக்குல போய் விழுந்தா, அவன் அத மதிப்பான். இனிப்பையும் உணர மாட்டான், கசப்பையும் உணர மாட்டான், காரத்தையும் உணர மாட்டான். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சனி அத ரசிக்க கூட மாட்டான். அத ஒழுங்கா தின்ன கூட மாட்டான். எதுக்கு? சிறப்பை உணர்கிறவனிடத்தில் வந்து சேர்வதுதான் அனைத்துக்கும் சிறப்பு. சொல்றாங்கல்ல, பணம் இருக்கிறவங்க தான் போய் சேரும். ஏன்னா அவன் அத மதிக்கிறான். அவன் அத வச்சு படைக்கிறான். அவன் அத கொண்டாடுறான். அவன் எப்பவுமே அத வந்து பெருமையா கௌரவிக்கிறான். யாருக்கு தரமாட்டேன், எனக்கு மட்டும் வச்சுக்கோன்னு பிடிச்சு வைக்கிறான். அதனால அங்க போது. அப்ப நீ யாரு? உன் ஞானத்தை நீ கொண்டாடு. உன் இருப்பை நீ கொண்டாடு. உன் சிறப்பை நீ கொண்டாடு. உன் இறைத்துவத்தை நீ கொண்டாடு. உன் இறை உறவை நீ கொண்டாடு. இறை உன்னைப் பற்றி என்னவெல்லாம் அறிந்து, உன்னை தீர்மானித்து, உன்னை இருத்தி இருக்கிறது என்னும் அந்த அந்த பேரன்பை கொண்டாடு. அந்த பேர் உறவை கொண்டாடிக் கொண்டிரு. உனக்கான தேவைகள் உன்ன வந்து கொண்டாடிட்டு போது. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளை தேடி போனா, இறை ஆளுமை, இறை நியதி, இறை உணர்வு, ஞானம் உன் பின்னாடி வராது. ஆனா நீ அவைகள உணர்ந்து கொண்டா, இவைகள் உன்கிட்ட வந்து விடும். எப்படி கனெக்ஷன் வச்சிருக்குது பாரு.
நீ ஞானியாயிரு, சுகமாயிரு, இன்பமாயிரு, எளிமையாயிரு, உன் இருப்பில் இரு, உன் சிறப்பை உணர்ந்திரு, நீ நீயாக இரு, உன் இறை உறவை நீ கொண்டாடி கொண்டிரு, உனக்கானவைகள் வந்து உன்னை கொண்டாடும். நீ வந்து ஒரு எளிதான உயிரினம் கிடையாது, அரிதான உயிரினம். ஏதோ ஒரு சப்ப பிறவி கிடையாது, ஷார்ப்பு பிறவி. அஞ்ஞானெல்லாம் உனக்கு தூரம். சே, ஞானி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மண்ணில மனித பிறவியா குழந்தையா பிறந்திருந்தாவே நீங்க ஞானி. சரியா? இன்னைக்கு நீங்க இத ஒத்துக்கலன்னு வச்சுங்க, இன்னும் இந்த உலகத்தால, இந்த மதங்களால, இந்த வேதங்களால, இந்த பிரசங்கியார்களால நீங்க பாவி, நீங்க தேவனுக்கு தூரமானவங்க, நீங்க வந்து இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவங்க, நீங்க அந்நியர், நீங்க பரதேசி, கடவுள்ட்ட வரதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்த, இந்த மாதிரி நான்சென்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு 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 இன்னும் உருப்படாம போவீங்க. தைரியமா சொல்லுங்க, நான் ஞானி. நான் ஞான பிறவி அடைஞ்சிருக்கிறேன். மனித பிறவியே ஞானத்துக்கான பிறவிதான். ஞானம் என்னுடைய இயல்பு, ஞானம் என்னுடைய நேச்சர், அது என்னுடைய இயற்கை, அது எனக்குள்ளவே இருக்கிற ஒண்ணு. என்னால் தான் அந்த படைப்புகளின் சிறப்பை உணர முடியும். என்னால் தான் படைத்தவனின் சிறப்பை உணர்ந்து கொண்டாட முடியும். என்னால் தான் என் இருப்பை உணர்ந்து கொண்டாட முடியும். என்னால் தான் இந்த நாளை உணர்ந்து கொண்டாட முடியும். அப்படி கொண்டாட்டமா இரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் இவ்வளவு ஞானமா நீ வாழ வேண்டியதுனால, இவ்வளவு இன்பமா நிறைவு பட்டு வாழ வேண்டியதுனால, உன்னுடைய தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை கொண்டாடுகிற அளவுல நீ வாழ வேண்டியதுனால, நாளைக்காக கவலைப்படாத. நாளைக்காக கவலைப்படாத. ஏன்? இருப்பை நீ உணர்ந்தால், இறைமையின் இயக்கத்தை உணர்ந்தால், அந்த இறை உனக்கு தாயும் தந்தையுமான உறவு என்பதை உணர்ந்தால், அந்த அந்த தாயும் தந்தையுமான இறைவன் உன்னுடைய தேவைகளை உனக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறான். உன்னையே தேவை என்று அவன்தான் விரும்பி இங்கு இருத்திருக்கிறான் என்கிற உண்மைகளை உணர்ந்து நீ ஞானத்தில் உன்னை கொண்டாடி கொண்டிருந்தால், நீ எங்க இருப்ப? இப்ப இருப்ப, இங்க இருப்ப, இன்னைக்கு இருப்ப. நாளைக்குன்னு ஒரு இடத்துக்கு உனக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. உன் மைண்ட்ல நாளைங்கிறதே வராது. அது பொறுப்பற்றவனா வாழ்வது கிடையாது. இன்றைய நிசத்தை, இன்றைய இயக்கத்தை, இன்றைய இருப்பை, இப்பொழுது என்பதை நான் முழுவதுமாக கொண்டாடி திளைத்துக் கொண்டிருக்கும் போது என்னுள் நாளை என்பது எப்படி புக முடியும்? இறைவனுக்கு நாளை இல்லையே, இயற்கைக்கு நாளை இல்லையே, இருப்புக்கு நாளை இல்லையே, ஞானத்தில் நாளை இல்லையே, உண்மையில் நாளை என்பது இல்லையே. அப்போ ஞானத்தில் இருந்து நான் குறைவுபட்டு, ஞானத்தில் இருந்து நான் நிலைத்தாழ்ந்து, ஞானத்தில் இருந்து நான் அருகி சுருங்கி வீழ்ந்து அஞ்ஞானி ஆகும் போதுதான் எனக்கு நாளை என்ற கவலையே வருது. நாளை என்கிற நிலைப்பே வருது. நாளை என்பது உண்மையில் இப்பொழுது இல்லை. இப்போது என்பது இப்போது இருக்கிறது. இன்று என்பது இன்று இருக்கின்றது. இன்று இப்போது என்பதில் இயக்கமும் இருக்கிறது, இறைவனும் இருக்கின்றான், அனைத்தும் இருக்கின்றது. நானும் அதில் தான் இருக்கின்றேன். ஆனால் இல்லாத நாளையில் நான் எவ்வாறு செல்கிறேன்? இல்லாத நாளை என்னுள் எவ்வாறு வருகின்றது? அப்ப அடுத்து இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லாத, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், இருப்பதை இல்லை என்று நாடி தேடி திரிவது அஞ்ஞானம். அப்ப நாளை என்பது இல்லை, இல்லாததை தேடி திரிபவர்கள் அஞ்ஞானிகள். இருப்பதை உணர்ந்து, இருப்பதில் உள்ள சிறப்புகளை உணர்ந்து கொண்டாடுபவர்கள் ஞானிகள். இன்னைக்கு இருக்கிறியா? இன்று இருக்கிறதா? இப்போது இருக்கிறதா? இப்போது என்ன இருக்கிறது? எங்கு இருக்கிறாய்? எது அமைந்திருக்கிறது? எது கிடைத்திருக்கிறது? எதனோடு நீ இருக்கிறாய்? அதனுடைய முழுமையை கவனித்து, அதில் உள்ள இறைத்துவத்தை கவனித்து, அதில் பரமபிதா எவ்வாறு ஒவ்வொன்றையும் பிழைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார், அதில் அவருடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, அதில் எதனை அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்ததனால்தான் இவைகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் உணர்ந்து நீ கொண்டாடி கொண்டிருந்தால், இன்றைய நாளின் சுகத்தில் நீ இருந்தால், இன்றைய இயக்கத்தின் இன்பத்தில் நீ திளைத்திருந்தால் நீ ஞானி. இல்லாத நாளையை பற்றி இப்பொழுதே நீ கவலை கொள்வாயானால் நீ அஞ்ஞானி. மார்க்கத்திலிருந்து, உண்மையிலிருந்து, இயல்பிலிருந்து, இயற்கையிலிருந்து, இறையிலிருந்து, இறையின் இயக்கத்திலிருந்து உன்னை விலக்கிக் கொள்கிறாய். ஏன் உன்னை நீயே ஏன் அதிலிருந்து விலகி? ஏற்கனவே அதில் தான் இருக்கிற, ஏன் விலக்கிக்கிற? நாளை என்பதற்கு ஏன் போகிறாய்? இன்னும் அது வரவில்லையே, இப்போது அது இல்லையே.
அஞ்ஞானங்கிறதே என்னது? இல்ல இல்ல இல்லன்னு இல்லாததெல்லாம் தேடுறது பேர் தான் அஞ்ஞானம். எப்பவுமே அது இல்ல வராதது, இல்லாதது, வருமா வராதுன்னே தெரியாதது, இருக்குமா இருக்காதுன்னே புரியாதது, அதையெல்லாம் புடிச்சு தொங்கி கவலைப்பட்டுக்கிறது தான் அஞ்ஞானம். அடுத்து ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அப்பன்னா நாளைய தினம் அதுக்காக கவலைப்படணும் போறதுக்கு பொறுப்பு அர்த்தம் கிடையாது. இன்றைய நாள் இருப்பு, இன்றைய நாளின் இயக்கம், இன்றைய நாளுக்கான சந்தர்ப்ப சூழல்கள், இன்றைய நாளில் உன்னுடைய இருப்பு, இன்றைய நாளில் எவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அமைப்பு எப்படி இருக்கிறதோ, அப்படி நாளைய தினத்திற்கான சந்தர்ப்ப சூழல்கள், நாளைய தினத்தினுடைய தேவைகள், நாளைய தினத்தினுடைய நிகழ்வுகள், நாளைய தினத்தினுடைய உணர்வுகள், நாளைய தினத்தின் கொண்டாட்டங்கள், நாளைய தினத்தில் நிகழ வேண்டிய இயக்கங்கள் அனைத்தும் நாளைய தினத்துக்குள் இருக்கும். நாளை என்று ஒன்று விடிந்தால், அந்த நாளுக்குள் இயங்க வேண்டிய அத்தனை இயக்கங்களும் அடக்கம். அப்படின்னா என்ன சொல்ல வரான்? என்ன சொல்ல வராரு இந்த இயேசு? ஒவ்வொரு நாளும் தன்னுள் அந்த நாளுக்கான அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எவ்ரி டே ஆஸ் இட்ஸ் எவ்ரிதிங். சரியான ஆங்கிலமா தெரியல. அடிச்சு விடோடித்தான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அனைத்தையும் தன்னுள் கொண்டதே. அப்ப என்ன எனக்கு புரியணும்? இந்த நாள் என்னால் இருப்புக்கு வரவில்லை. இந்த நாளில் என்னுடைய இருப்பை நான் தக்க வைக்கவில்லை. அப்ப இந்த நாள் அது தன்னாலேயே வந்திருக்கிறது. இந்த நாளில் என்னுடைய இருப்பு அது தன்னாலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளில் என்னுடைய தேவைகள் ஏற்கனவே அறியப்பட்டு ஏற்கனவே தன்னாலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் உறவுப்படுவதும் உணர்ந்து கொள்வதும் அனுபவித்துக் கொள்வது மட்டும்தான் இங்க இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுபோலதானே நாளைய நாளும் இன்றைய நாளிலேயே இருப்பை உணரவில்லை. இன்றைய நாளிலேயே அதில் உள்ள சிறப்புகளை உணரவில்லை. இன்றைய நாளிலேயே இறையை உணரவில்லை. இன்றைய நாளிலேயே இறையோடு உனக்குள்ள உறவை உணர்ந்து கொண்டாடவில்லை. இன்றைய நாளிலேயே உனக்கு கீழான உயிரினங்களோடு நீ எவ்வளவு விசேஷம் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. இன்றைய நாளிலேயே உன் தேவைகள் உனக்கு முன்பதாகவே உன்னை படைத்தவனால் அறியப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து உணரவில்லை. இன்றைய இன்றைய நாளிலேயே நீ முதன்மையாக எதனை உணர வேண்டுமோ, எதில் மூழ்க வேண்டுமோ, எதனை கவனிக்க வேண்டுமோ, எதனை கொண்டாட வேண்டுமோ, அதனை கொண்டாடவில்லை. உனக்கு நாளை என்பது எதற்கு? இருந்தால் மட்டும் என்ன செய்ய போகிறாய்? இதே நீ, இதே தானே நாளையும் செய்ய போகிறாய். இன்று வாழாத நீ நாளை எவ்வாறு வாழ்வாய்? இன்று உணராத நீ நாளை எவ்வாறு உணர்வாய்? இன்று கொண்டாடாத நீ நாளை எப்படி கொண்டாடுவாய்? இன்றைய நாளின் சிறப்பை உணராத நீ, இன்றைய நாளின் இருப்பை உணராத நீ நாளைய நாளின் சிறப்பையும் இருப்பையும் எப்படி உணர்வாய்? நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்பது என்ன? நாளைய தினம் தன்னுடையவைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன பொருள்? இன்றைய தினம் இன்றைக்கானவைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று தானே பொருள். அப்ப என்ன தெரியணும்? எல்லாம் இருக்குதுப்பா. எல்லாம் இருக்குதுப்பா. அது அதுவா இருக்குதுப்பா. என்னையும் அது இருக்க வச்சிருக்குப்பா. எனக்கானவைகள அது இருக்க வச்சிருக்குதுப்பா. நான் இருப்பதையெல்லாம் எதனையெல்லாம் இருப்பதாக அறிகிறேனோ, உணர்கிறேனோ, அந்த இருப்பையெல்லாம் அதில் உள்ள சிறப்பையெல்லாம் நான் கொண்டாடுறேன்பா. என்ன எதெல்லாம் கொண்டாட முடியுமோ, அது தன்னால என்ட்ட வருது. என்ன கொண்டாடுதுப்பா. கொண்டாட்டம் தான்பா வாழ்க்கை. உணர்தல் தான்பா உணவு. இது தான்பா ஞானம். வாழ்க்கை இவ்வளவு எளிமையானது, இவ்வளவு இனிமையானதுப்பா. இத சுமையாக்கிக்க, பாரமாக்கிக்க, கடினமாக்கிக்க, அத நாடி, இத நாடி தேடி நத்திங். பிரயோஜனம் இல்லப்பா. பிரயோஜனம் இல்ல. லேசா இருக்க வேண்டிய மனம். லேசா இருக்க வேண்டும். பறவைக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு உயரம் ஒரு பறவை பறக்கணுமோ, அதற்கேற்றபடி அந்த உடல் எவ்வளவு மிருதுவா, லேசா படைக்கப்பட்டிருக்கும். அப்படி மனம் இந்த பூமிக்கானது இல்ல. அது டேக் ஆஃப் ஆக போகுது. உடம்புல இருக்குது. இந்த உடம்ப விட்டு பேருடலோடு கலந்து கரைய போகுது அது. அது அங்க போய் தங்க போகுது. ஆக அது டேக் ஆஃப் ஆவுறது. அத லேசா இருக்கணும்ப்பா. லேசா இருக்கிறது, சும்மா இருக்கிறது, சுகமா இருக்கிறது தான் ஞானம். கவலைப்பட வேண்டாம். அலைஞ்சு திரிய வேணாம். நாடி தேட வேண்டாம். அஞ்ஞானத்தில் மூழ்க வேணாம். இருப்பின் சிறப்பை எல்லாம் உணர்ந்து கொண்டாட துவங்குங்க.
நாளைக்காக கவலைப்படாதுங்க. இல்லாத ஒண்ணு இழுத்து போட்டு பாரம் ஏத்தாதீங்க, கடுமையாக்கிக்காதீங்க. குறிப்பா நாளை தினத்துக்காண்டு நாளைக்குள் இருப்பது போல இன்றைய தினத்துக்காண்டு இன்றைய தினத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். இருப்பதை இருக்கிறது என்பது உணர்ந்து கொள்வதுதான் ஞானம். திரும்ப திரும்ப சொல்றேன், இருப்பதை இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வதே ஞானம். சோ இருக்கிறது. கடைசியா அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ உயிரினங்கள், இயற்கை, இயக்கம் அனைத்துமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளில் இயங்குகிறவைகள். நீ கணக்கு போடாத, முன்கணிப்பெல்லாம் செய்யாத. ஏன்னா உனக்கு தெரியாது. தெரியாது. இந்த நாளின் இயக்கம், இந்த நாளின் இருப்பு, இந்த நாளின் உணர்வு வேறு. நாளைய நாளின் இருப்பு, நாளைய நாளின் இயக்கம், நாளைய நாளின் உணர்வு வேறு. நீ எதிர்பார்க்கிறபடி இல்ல. நீ திட்டம் பண்றபடி இல்ல. நீ நினைக்கிறபடி இல்ல. நீ கணக்கு போறபடி இல்ல. மாறும். அனைத்தும் மாறும். அனைவரும் மாறுவர். ஏன்னா மாற்றம் தான் இங்க இயக்கம். இயக்கத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆகவே நாளைய தினத்தை பற்றி இன்றைய கனவு, நாளைய தினத்தை பற்றிய இன்றைய திட்டங்கள் நாளைக்கு தவிடு பொடி ஆகும். அந்தந்த நாளில் வாழ். அந்தந்த நாளுக்கு செயல்படு. அந்தந்த நாளுக்கு வினையாற்று. அந்தந்த நாளை கொண்டாடு. அந்தந்த நாளில் முழுமையாக இரு. அந்தந்த நாளில் உணர்வோடு இரு. அந்தந்த நாளில் இயல்பாக இரு. அந்தந்த நாளில் இன்பமாக இரு. அந்தந்த நாளில் சரியாக உடலை உழைப்புக்கு உட்படுத்து. அந்தந்த நாளில் சரியாக உறங்கு. ஒவ்வொரு உறக்கமும் ஒரு சாவு, ஒவ்வொரு விழித்தலும் ஒரு வாழ்க்கை. சரியா? கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் பிறப்பது என்பது ஒரு பிறவி பிறப்பது. ஒரு நாள், ஒரு இரவு தூங்குவது என்பது ஒரு பிறவி இறப்பது. நமக்கு சாதாரண தேதியில ஒரு நாள் வெறும் 24 மணி நேரம், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஆனால் இந்த ஒரு நாளின் இருப்பு, இந்த ஒரு நாளின் இயக்கத்துக்கு இந்த முழு பிரபஞ்சத்திலும் இறையின் இயக்கம் எத்தனை பெரிது. யாராவது கற்பனை பண்ணி இல்ல தேடி அறிவுல நாடி இத வந்து கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? எத்தனை கோடி உயிரினங்கள், எத்தனை கோள்கள், எத்தனை கிரகங்கள், இந்த அண்ட சராசரங்கள், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நாள் இரவு பகல் என்பதற்கு இல்ல இந்த சுழற்சிக்கு, இந்த உயிர்களின் இருப்புக்கு, இந்த உலகம் முழுவதிலும், இந்த பூமி முழுவதிலும், உலகம், பூமி, அண்டம் அனைத்திலும் நிகழ்கிற ஒட்டுமொத்த நிகழ்வுகள் என்ன அளக்க முடியுமா? கணக்கிட்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கணும். ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுக்கு சமம். நான் இந்த நாள் வாழ்கிறேன் என்றால் 1000 ஆண்டு நான் வாழ்கிறேன். இந்த இரவு நான் இறக்கிறேன் என்றால் 1000 ஆண்டுகள் நான் இறந்தேன். திருக்குறள்ல வள்ளுவர் அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழித்தலை போன்றது. விழித்தலை போன்றது. காலையில எழுற இல்லையா, அது போன்றதான் பிறவி. அதான் சொல்றேன், ஒவ்வொரு பகலும் உனக்கு புதிய பிறவி, ஒவ்வொரு இரவும் அந்த பிறவியினுடைய இறப்பு. அப்ப ஒவ்வொரு நாளும் வாழணும், நிறைவா வாழணும், திருப்தியா வாழணும். அந்த நாளில் மட்டுமே வாழணும். அந்த நாளுக்கானதை மட்டுமே முழுமையாக கொண்டாடணும். அந்த நாளின் இருப்பு, அந்த நாளின் சிறப்பு, அந்த நாளின் உணர்வுகள், அந்த நாளின் கொண்டாட்டங்கள், அந்த நாளின் தேவைகள், அந்த நாளினுடைய சந்தர்ப்ப சூழல்கள், அந்த நாளின் இயக்கத்தில் இறையினுடைய உறவு அனைத்தும் முழுமையாக அனுபவிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஞானி என்பவன் இன்று, இப்பொழுது, இங்கே என்பதில் வாழ்பவன். அஞ்ஞானி என்பவன் நாளை என்பதில், தன்னை மிதக்க விட்டு இல்லாததில் தன்னுடைய மனதை அலைய விட்டு அவஸ்தைப்படுகிறவன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஞானம் ரொம்ப எளிமையானது. ஞானம் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. உங்க இயல்புக்கு உங்ககிட்டே தான் அது அழைக்குது. அது வேற எங்க இல்ல. ஞானம் வந்து தூரமான இல்ல. அதனால ஞானம் தேடலுக்கானதே இல்லைன்ட்டனே. ஞானம் தேடலுக்கானதே இல்லை. அது இருத்தலின் இருப்பை உணர்தலுக்கானது. உணர்ந்துக்கோங்க, எல்லாருமே ஞானிகள். உலகம் எல்லாரும் ஞானிகள். மதங்கள்ல சிக்கி, மத பிரசங்கங்களை நம்பி ஏமாந்து போக வேணாம். உண்மை இவ்வளவு நெருக்கமா இருக்கு. அதனாலதான் இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க.
ஒட்டுமொத்த பேரையும் நீ இப்படி மதத்துல இருந்து பிரிச்சு ஞானி ஆக்கிட்டேனா, ஞானின்னு உணர வச்சுட்டேனா, அப்புறம் எங்களுக்கு யார் அடங்குவாங்க, யார் கீழ்ப்படிவாங்க, யாரை வச்சு நாங்க பிழைப்போம், யாரை வச்சு ஆதாயம் பண்ணுவோம்? ஒரு ஊரே எங்களுக்கு இல்லாம போறதை விட ஒருத்தர் இல்லாம போறது நல்லது. போட்டு தள்ளுறான். சரியா? நாம உணர்ந்துக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனமா நமக்கானதா அனுபவிச்சுக்குவோம். இறை நமக்கு நல்லருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.